உரிமை மீட்சிக்காக இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து போராடி கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய மாணவ தம்பி தங்கைகளுக்கும் எண்ணற்ற இளையோர்களுக்கும் என் இன மக்களுக்கும் என்னோடு நீண்ட நாட்களாக இந்த நிலத்தின் நீண்ட நாட்களாக இந்த நிலத்தின் உரிமைக்காக மேம்பாட்டிற்காக என்னோடு அரும்பாடாற்றுகிற என் அன்பு உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என்னுடைய தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த போராட்டத்திலே என்னோடு பங்கேற்று நிற்கிற என் உயிர் இளவல் அமீர் அவர்களுக்கும், அவருடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் வழக்கறிஞர் அவர்களுக்கும், ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய அமைப்பாளர் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி மருத்துவர் கலைஞர் சிவகுமார் அவர்களுக்கும், எங்களுடைய மாமன் மரத்தமிழ் வேந்தன் புலவரமானவர்களுக்கும், மகளிர் பாசறையினுடைய அமைப்பாளர் அம்மா அமதா நம்பி அவர்களுக்கும், இரவு பகல் கண்ணுறங்காது என்னோடு நின்று போராடி கொண்டிருக்கிற என் உயிர் இளவல் தென்மண்டல செயலாளர் தம்பி வெற்றிக்குமரன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி அருண் ஜெயசீலன் அவர்களுக்கும், தம்பி கவின் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி ஜபராஜ் அவர்களுக்கும், ஹக்கீம் அவர்களுக்கும், என் தம்பி செங்கண்ணன் அவர்களுக்கும், தம்பி டேவிட் அவர்களுக்கும், தம்பி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவரிடத்தில் சென்றேன். நீ பேசக்கூடாது என்று சொன்னார். அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்கான்னு இருக்கேன். 2011 தேர்தல் பரப்புரை முடிஞ்சு பேச்சு வரல, மருத்துவர்கிட்ட போனேன். தொண்டை நீர் மதிச்சவரும் புண்ணாகி போச்சுன்னாரு. ஏதாவது மாத்திரை கொடுங்க சரி பண்ணுவோன்னு. 2 மாசத்துக்கு நீ பேசவே கூடாதுன்னாரு. 2 நாள் கழிச்சு கூட்டம் இருக்குன்னு நீ எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். காலையில இவ்வளவு பேர் இல்ல. அப்போ நாங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருந்தோம். வெயில் மூஞ்சில அடிச்சிச்சு. பசி மயக்கமா வந்துச்சு. ஆனா அப்பவும் ஒரு உற்சாகம் இருந்துச்சு. அது காரணம் சின்ன சின்ன பிள்ளைங்க, மாணவ பிள்ளைங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து 7 தலைவர்கள் எங்கள் உரிமைன்னா நீ எங்கேயோ கேட்டிருக்கேன். நான் பேசுனதான் உருவுறா. என்னன்னா
நான் ஒத்தாளா பேசும்போது லட்சம் பேரு நீ கேள்வி கேட்டான். இப்ப லட்சம் பேர் பேசும்போது அவன்லாம் எங்க போனாங்க தெரியல. ஓசோ சொல்றான், நான் விதைச்சுக்கிட்டே இருப்பேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கிட்டு. பிடல் காஸ்ட்ரோ சொல்றான், விதைச்சவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு. இங்க விதைச்சவன் உறங்கல, விதையும் உறங்கல, அது விளங்கி இருக்குது. என்ன என் தம்பி அமீர் சொன்னது போல நாங்க என்ன கனவு கண்டோமோ, எதை நோக்கி எங்கள் பயணத்தை தொடங்கணுமோ அதை பார்க்கிறோம். இனி இந்த நிலத்துல தமிழன் தான் ஆளுங்கட்சி, தமிழன் தான் எதிர்கட்சி. நீ வந்த விமானம்லாம் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். இந்த எழுச்சியை பார்க்கும்போது மனசுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் சின்ன வார்த்தை இருக்குது, எவ்வளவு வார்த்தை இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்குது. அன்னைக்கு என் நாட்டுக்காக திரளாத இந்த பிள்ளைங்க இன்னைக்கு என் மாட்டுக்காக திரளுகிறார்களேங்கிற ஒரு மகிழ்ச்சி. நான் நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிச்ச உடனே உளவுத்துறையில என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்க கொள்கை என்ன, தனித்தமிழ்நாடா, தனித்தமிழ்நாடு கேட்பீங்களா? அவரை பார்த்தேன், நான் கேட்பேன், குடிப்பீங்களா? ஏய், கொஞ்சோண்டு தண்ணி கேட்டே தராத வயலுக்கு நீங்க தனிநாடாரா தண்ணிங்க, ஏதோ போங்க அப்படின்னு. நாங்க நாடு கேட்கறதா இல்ல, ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்காம விடுறதா இல்ல. நமக்கு எங்களுடைய அண்ணன் மூத்தவர் வழக்கறிஞர்கள் சொன்னது போல இங்க பேசும்போது, ஜல்லிக்கட்டும் ஒரு சிக்கல். ஆனா தமிழர்களுக்கு எங்கள் தலைவன் குறிப்பிட்டது போல மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, தமிழினத்திற்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கு. தமிழர்களை நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா, நம்ம இன முன்னோர்கள் கஷ்டப்பட்டு செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்குல தூங்கி ரத்தம் சிந்தி போராடி விடுதலை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்துட்டு நம்ம அதில் அடிமையாக்கி விட்டோம். இந்த பிரச்சனை தான். இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லயே மிக மிக பின்னாடி வந்த மொழி, இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லயே மிக மிக மூத்த மொழி தமிழ். ஆனா ரொம்ப பின்னாடி வந்த மொழிக்கு ரொம்ப முன்னாடி பிறந்த மொழி அடிமையா இருக்கிறது தான் பெருத்த அவமானமா இருக்கு. ஒரு நீண்ட நெடிய காலமா நம்ம முன்னோக்கி சென்று பார்க்கணும். ஒரு நாட்டை அழிக்கணும்னா படை திரட்டி வர வேண்டியது இல்ல, யானை படை, குதிரைப்படை, இந்த பீரங்கி படை, காலாட் படை கொண்டு வர வேண்டியது இல்ல, உயிர்களை கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு துளி ரத்தம் நிலத்தில் சிந்த வேண்டிய தேவையும் இல்லை. அப்புறம் எப்படியா நாட்டை அழிப்ப? முதல்ல அவன் மொழி அழிச்சிடணும். அவன் மொழி அழிச்சுட்டா அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு செத்துரும். அந்த பண்பாடு செத்துட்டா அந்த இனம் செத்துரும், இனம் செத்துட்டா நாடு செத்துரும். எப்படியே இப்ப நமக்கு தெரியாமலே ஒரு போர் தொடுக்கப்பட்டு நம்ம இனம் செத்துருச்சு, நாடு செத்துருச்சு. நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையா, ஆனா நான் சொல்லும் போது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆவீங்க. இங்க கூடி இருக்கிறதுல எத்தனை பேருக்கு தூய தமிழ் பேர் இருக்கு? இல்ல. எத்தனை பேருக்கு தமிழ் சரியா பேச வரும்? ஆங்கிலம் கலவாம ஒரு நிமிட நேரமாவது யாருக்காவது பேச வருமானா வராது. வடமச்சான் டீ சாப்பிட்டு ஜாலியா அப்படியே வாக்கிங் போயிட்டு, ஏன்டா மச்சான் ஓவரா ஃபீல் பண்ற, டென்ஷன் ஆகுறா, எல்லாம் கரெக்ட் ஆயிடும். டேய் மச்சான், this filmல சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கா. இது தமிழ். ஆங்கிலத்துல கன்ஜெக்ஷன் பாருங்க, இணைப்பு சொல்லுங்க, அது மாதிரி இசு குசு இதை நம்ம சத்தம் மாதிரி கேட்குது. ஆனா நம்ம மொழி இல்லை. ஆனா அவன் பேசுறது தமிழ்னா வேறு.
சில பேர் தமிழ இங்கிலீஷ் மாதிரி பேசுறான், சில பேர் இங்கிலீஷ தமிழ் மாதிரி பேசுறான். சோ இல்லாம எவனையாவது பேர் சொல்லுவா? சோ இல்லைன்னா அவனுக்கு சோறே இருக்காது. ஆக்சுவலி போடலைன்னா அடுத்த வார்த்தை வராது. மிகப்பெரிய கல்வியாளனே நீங்க சொல்றது கரெக்டே, பட் ஆனான்றான். ஒண்ணு பட்டு சொல்லுங்க, ஆனா இப்படி பேசி பேசி என் மொழி பட்டு போச்சடா. எப்படி திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, வாக் பண்ணி, அயன் பண்ணி, பண்ணியா பேசி எங்க அருமை தமிழ் மொழி பண்ணியா போய் சாக்கடைக்கு போயிடுச்சு. மொழியை கொண்டு விட்டான். தமிழன்ட்ட இருந்து தாய்மொழியை எடுத்துட்டான். எப்படி எடுத்தான்? ஒரு தாழ் மனப்பான்மை விதைச்சான். காலையில என் தம்பி ஹுமாயூன் ரொம்ப நேரம் பேசிருந்தான். யார் பேசுறத? லார்டு மெக்காலே 1838 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல பேசுனது. அதான பேசுன? அது இங்கிலீஷ்ல பேசினேன். அது எனக்கு தெரியாது. என்ன பேசுறான்? இந்திய நாடு இந்தியாவை இணைச்சிட்டான். நான் குறுக்கு மறுக்குமா எல்லா பகுதியிலையும் போனேன். ஒரு பிச்சைக்காரனையும் பார்க்கல, ஒரு திருடனையும் பார்க்கல. அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நாட்டில் இருக்கு. அவ்வளவு உயர் நியாய உணர்வுகள் அந்த தேசத்தில் இருக்குங்கிறான். உயர் நியாய உணர்வுன்னா என்ன? அதெல்லாம் பாவம்ப்பா, அடுத்தவங்க பொருளை எடுக்கூடாதுப்பா, இதெல்லாம் தர்மம் இல்லப்பா அப்படின்னு நினைக்கிற உயர் நியாய உணர்வுகள் அந்த மக்கள்கிட்ட இருக்குதுன்றான். இப்ப இல்ல, அறவே இல்ல. இப்ப இல்ல. என்னப்பா அப்படி திருடிட்டான? இறந்துடலைங்கிறான். என்னப்பா அப்படி பண்ணிட்டான்? இறந்தாரி. என்னப்பா அப்படி பண்ணிட்டான? எவன்டா இங்க நல்லவேங்கிறான். அப்படி ஆயிடுச்சு சமூகம். அந்த மெக்கால என்ன சொல்றான்? அவன் கல்வி முறையை மாத்தணும், அவன் பரம்பரை அவன் செய்யற வேளாண் முறையை மாத்தணும். அதுக்கு பிறகு அவனிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணத்தை அவன்கிட்ட விதைக்கணும். குறிப்பா அந்நிய நாடுகளில் இருந்து வர பொருள்கள் சிறந்தது, உயர்ந்தது என்ற எண்ணத்தை அவனுக்குள்ள விதைக்கணும்ன்றான். இதை விதைக்காம நீ அவனை அடிமைப்படுத்த முடியாதுங்கிறான். அப்ப என்ன சொல்றான்? இந்த கல்வி இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்ற ஒரு கல்வி முறை இருக்கு அப்படிங்கிறான். அப்ப உடனே சரி, நீதான் கற்பித்தல் குழுவின் தலைவன் போடுறான் லார்டு மெக்கலே. அவன் கொண்டு வந்த கல்வி முறை தான் இன்னும் படிச்சுட்டு இருக்கான். அது நம்மள ஒரு அடிமை கிளர்க்கியல் போஸ்ட் பாருங்க, கணக்கு எழுதுற சேவகர் வேலை, அதுக்கான கல்வியை தான் கொண்டு வந்தான். அதைத்தான் இதுவரை படிச்சுட்டு. அதனால என்ன குறைன்னு நீங்க கேக்குறீங்க? இந்த கல்வி முறையில் இல்லாத எல்லாரும் படைக்கிறான். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் எல்லாம் இருக்கு. இந்தியா மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா. இது என்ன முறை? ஒரு வாடகை தாய்முறை. கர்ப்பப்பை என்னது? சுமக்கிறது நானு, புள்ள என்னது இல்லை. இதுதான் மேக் இன் இந்தியா. ஜப்பானுடைய இந்தியாவில் தயாரி, ரஷ்யாவுடைய இந்தியாவில் தயாரி. அவன் என்ன பண்ணுவான்? இந்தியாவில் தயாரிப்பான், மேட் இன் ரஷ்யான்னு தான் போட்டுருவான். காரணம் இந்த கல்வி முறை. என் அன்பு சொந்தங்கள்ட்ட, என் அன்பு பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்? ஏன் நானே என் தம்பி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான்? நாங்க எங்க உயிருக்கு மேல அவங்களை நேசிக்கிறோம். அதனால நீ நான் சொல்றதை கேளு, நீ கேட்காம போ, என்னை மதி, தூக்கி போட்டு நீதி, எனக்கு ஓட்டு போடு, நீ போடாம போ, என் கட்சிக்கு வராம போ. எங்க ஐயா மக்கள் கவிஞர் சொன்ன மாதிரி, காலம் அறிந்து கூவிய சேவல் கவித்தி போட்டாலும் கூவும். நாங்க காலம் அறிந்து கூவுற சேவல் 5 ஆண்டுகளா கூவுனேன். இப்பதான் எந்திரிச்சிருக்கேன். இப்ப நம்ம இன்னும் மூழ்கிட்டு தான் இருக்கேன். எப்பவாவது ஒரு நாள் எந்திரிப்பேன். நம்பிக்கையோட தூங்கிட்டே இருக்கான். எந்திரிக்கிறது மறுபடியும் படுத்துங்கிறதும் ஓந்திருப்பான். ஆனா கூவுறது என் கடமை. தாய்மொழியில் படித்தவன் எல்லாரும் படைக்கிறான். தாய்மொழியில் படிக்காதவன் எல்லாம் பயன்படுத்துறான். உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லா அறிஞரும் தாய்மொழியில் படிச்சது. எங்க ஐயா அப்துல் கலாம் உட்பட. காந்தி சொல்றாரு, அண்ணல் காந்தி, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வி. அதை கொடுக்காததும் ஒருவித தேச துரோக குற்றம் என்று சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை எல்லாரும் எண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்தியா விடுதலை பெற்ற நாடுன்னு நம்ம பேசுறது எவ்வளவு ஏமாற்று பாருங்க. இந்தியா எந்த விடுதலையும் அடையல. எத்தனை விடுதலையில படிநிலைகள் இருக்குன்னு நீங்க
அன்பு பெற்றோர்கள் எல்லாருமே சமீதங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாடு விடுதலைக்கு முதல்ல சமூக விடுதலை அடையணும். சமூக விடுதலை என்ன? உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, இது உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் என்ற வேறுபாடற்ற பாகுபாடற்ற சமத்துவ நிலையில் ஒரு சமூக விடுதலை அடையணும். இருக்கா இருக்கா? படைச்ச கடவுள் ஒண்ணுங்கிற, ஆனா எல்லாரும் உள்ள போய் கும்பிட முடியுது. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. மேல இருந்து வர்ற தண்ணி ஒன்னா இருக்கு, ஆனா விழுந்து ஓடி போய் அந்த குளத்துல குளிச்சா அது வேற ஒரு சாதிக்காரன் குளிக்கணும், அங்க குளிச்சா அந்த வேற சாதிக்காரன் குளிக்கணும்னா இது என்ன சமத்துவம் இருக்கு பாரு. இப்ப நீ சமூக விடுதலை அடையல, வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை அடையல, இங்கே அடையல. அதன் பிறகு பாலின வேறுபாடு, ஆண் பெண் என்று பாலின வேறுபாடற்ற சமநிலை அடையல, பெரிய அடிமைத்தனமற்ற நிலையை அடையல, விடுதலை அடையல. இன்னைக்கு வரைக்கும் 33 விழுக்காட்டு பெண்களுக்கான உரிமைக்கு இன்னைக்கு வரைக்கும் சட்டம் ஏற்றுமுள்ள போராடி கொண்டிருக்குது. ஆண் பெண் சமம் என்ற நிலையை இதுவரை கொண்டு வர முடியல. விடுதலை பெற்ற 70 ஆண்டுகள் ஆச்சு, பெண்ணிய விடுதலை அடையல. இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு நாட்டுக்கு முக்கியமான விடுதலை பொருளாதார விடுதலை. இதுல எந்த விடுதலை அடைஞ்சு பொருளாதார விடுதலை அடையாத ஒரு தேசம் அடிமையா தரணும். கடன் பட்டார் நெஞ்சம் போர் கலைஞனான் இலங்கை வெந்தாங்கிறான். கடனை வாங்கிட்டுனா தெருவில் நீ நிம்மதியா நடக்க முடியாது. எந்த பேருந்து நிலையத்துல துண்டை போட்டு கடற்கரை இழுப்பானோ, எங்க முச்சங்கள் செருப்பு கட்டி அடிப்பானோ, வீட்டுல சாப்பிடும்போது கடற்கரை வந்து கதை கட்டிடுவானோ, பதட்டமாவே வாழ்வேன். அப்படி என் நாடு எல்லா நாட்டிலையும் கடன் வாங்கி 36 லட்சம் கோடிகளுக்கு மேல கடன் வாங்கி கழிச்சு கொடுக்கணும். பொருளாதார விடுதலை அடையல. ஆனா ஒரே ஒரு விடுதலை அடைஞ்சிருக்கு, வெறும் அரசியல் விடுதலை. வெள்ளக்காரன் இருந்த நாற்காலியில அவன் எந்திரிச்சு போயிருக்கான். எப்படி சொல்லிட்டு வந்துருங்கள, சாமி சாமி எசமா நீங்க ஏன் இருந்து கஷ்டப்பட்டு எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, நீங்க போங்க, உங்க இங்கிலீஷ் போதும் எங்களை ஆடுறது, நீங்க போங்க எசமான்னு அவன் போயிட்டான். அப்போது வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் நாட்டில், இப்போதும் வெள்ளையர்கள் தான் ஆளுகிறார்கள் நாட்டில். நல்லா நீ விடுதலை அடையல. இன்னொரு நாட்டுல ஆங்கில ஆட்சி மொழியா இருக்கு, அப்ப நீ விடுதலை அடைஞ்சிட்டியா? அடைஞ்சிட்டியா? பிரிட்டிஷ்காரன் போட்ட வெள்ளம் தான் எங்க அண்ணன் கருப்பு கோட்டை ஏன் போட்டிருக்காரு கேளுங்க. ஒரு வெள்ளக்கார வக்கீல் பொண்டாட்டி சேர்த்து போச்சுன்னா அவன் போட்டான் கருப்பு கோட்டை. எல்லா வக்கீலும் போட்டு அவன் கொண்டு வந்த சில அதை மாத்தல, அவன் கொண்டு வந்த விதிமுறை ஒரு இலவ கூட மாத்தல. காலையில பொழுது கிளம்புறதுக்குள்ள திறந்து விட்டோம்னா பொழுது அடையிறதுக்குள்ள அழைச்சு போயிடும். எல்லா இந்த சிலைகளையும் மூடி இந்த சாவி இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் 1 கிலோமீட்டர் அங்க ஒண்டி மாட்டிடுவான். இங்க நெஞ்சு வலின்னா இதை நடந்து போய் இந்த சாவி எடுத்துட்டு வந்து திறந்து பணத்தை தான் எடுக்கணும். ஏன் சொல்றேன், நாங்க இருந்து வாழ்ந்துருக்கோம். நானும் அமீர் அண்ணன் தம்பி மட்டும் இல்ல, காசு மட்டும் மாதிரி இல்ல, ஜெயில் மட்டும் சிறை பறவைகள். அதுல நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஒண்ணு கூட மாத்திக்கல நம்ம. அதனால நம்ம இன்னும் அவனுக்கு அடிமையா தான் இருக்கோம். இதுல நாங்க நம்ம தமிழர்கள் ரொம்ப கீழாண்ட அடிமையா இருக்கோம். தாய்மொழியில எழுத முடியாது, பேச முடியாது, வழிபட முடியாது, வழக்காட முடியாது, ஆட்சி மொழி இல்ல, அதிகார மொழி இல்ல, பண்பாட்டு மொழி இல்ல, பயிற்று மொழி இல்ல, பேச்சு மொழி இல்ல. இவ்வளவு தூரம் வந்துச்சு. தமிழ்ல இப்ப நான் பேசுனா ரொம்ப பேருக்கு புரியல. என்ன கேக்குறான், அவர் நல்லா தாங்க பேசுறாரு, ஆனா ஒண்ணும் புரியல. ஏன்னு ஒருத்தங்க கேட்டது, தமிழ்ல பேசுறாங்க அதனால புரியுறாங்க. அப்ப நான் ஒரு மொழி எந்த மொழியில பேசுனா அவன் பேசுங்க. बड़ा बड़ा है और भारत में है காலம் ஓடிட்டு. ஆமா, இப்ப ஒன்றும் புரியல. காந்தி படத்தை தூக்கிட்டாங்க 2000 ரூபாய் காசுல. ஒரு பையன் பொந்தல்
மறந்துட்டாங்க காந்தி. நான் அதை விட்டுட்டேன். நான் தான் போராடி இருக்கணும். எனக்கு காந்தி மேல மதிப்பு அதிகம், அதனால விட்டுட்டேன். ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, என் தம்பிகள் ஏன் சினிமா போராட ஒருத்தன் கேட்பான், அது நள்ளிரவு தண்ணியை போட்டு எனக்கு அடிப்பான். சினிமானா ஆமா யார் நீங்க இத எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்க, இது ஒண்ணு கொடுக்கலையா? உன் குரல் என்ன பாச்சு, நான் கொடுத்தா இவங்க கேட்கிறேன் என்னப்பா கொடுக்கணும், ஏதாவது அது கொடுத்து விடு. சரிப்பா கொடுத்து விடுறேன், ஏதோ நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி கொடுத்து விட்டுப்பா, கொடுத்து விட்டு சரிப்பா கொடுத்துருப்பா. காலையில் அவன் நேரில் வந்தா கூட தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, போவான். காந்தி ஏன் சொன்னான், காந்திக்கு பணத்துல இடம் கொடுக்காம இந்த நாட்டு மக்கள் தங்கள் பணத்துல இடத்தை கொடுத்து அந்த பணத்துல இருந்து அவர் நீக்கிறது நாம் அவர் செய்கிற பெரிய மரியாதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஊழலை வெறுத்தார், லஞ்சத்தை வெறுத்தார். இது ரெண்டுமே அவர் சிரிச்சுக்கிட்டே கூட போறாரு. கற்பழிப்ப பாலியல் வன்கொடுமையே வெறுத்தார், கொலையை வெறுத்தார், மதுவை வெறுத்தார். மதுக்கடையில கூட அவர் சிரிச்சுக்கிட்டு போறாரு. 5 லட்சம் கொடுத்தவனை கொலை பண்றான்னு சிரிச்சுக்கிட்டே கூட போறாரு. அங்க விலை மாதிரிட்ட கொடுக்குற காசுலையும் அவர் தான் சிரிச்சுட்டு போறாரு. இதை விட ஒரு தேசத்தின் பெரிய மனிதனை மன்னர் காந்தியடிகளை அவமானப்படுத்துறதுக்கு இந்த தேசத்தின் மக்கள் எதையும் செய்ய முடியாது. அதனால எங்க கருத்துக்கு உடன்பட்டு காந்தியை எழுதிட்டா விட்டுங்க, தயவு செய்து போட்டும். இந்த நாட்டுக்கா இந்த வரைக்கும் இப்ப கூட கதர்ல அவரு இந்த ஒரு காலண்டர் தயாரிச்சாங்க நாட்காட்டி, இந்த கூட்டுற ஒரு ஆதிகாரங்க, அதுல காந்தி எடுத்தாங்க. காந்தி எடுத்து ஐயா மோடி வந்து சுத்துறாரு. அதுல அவர் நல்ல மாடலுங்கிறான். ஏன் அவர் தான் பெஸ்ட் மாடல். அவர் கதர் போட்டிருந்தாரு, அந்த கதரை விரும்பினாரு, ராட்டை அடிச்சுட்டு இருந்தாரு, அதை சுத்த வச்சிருந்தீங்க. போய் வேற நடப்பீங்க. அவர் போட்டிருக்க சட்டையும் அந்த 15 லட்சம் 20 லட்சம் அந்த அளவு கோமத்துக்கிட்டு ஒன்று இருந்தாரு, அவரை வச்சுங்க. கதரே அடிக்க மாட்டாரு அவரு. ரொம்ப பேசுனா இது எதுக்குப்பா, ரொம்ப பேசணும்னா கேள்வி கேட்டோம்னா நீ தேச துரோகி. எங்களை விட தேச பற்றாளர்கள் இருக்கானடா, உண்மையிலேயே தேச பற்றாளர்கள் நான் என் தம்பி அமீர், இங்க இருக்கிறவங்கமா இங்க இருக்கிற என் பிள்ளை தான். நீங்க தேச பற்றாளர்களா, தேச பிச்சாளர்கள். தேசத்தை பாரத் பாரத் பந்துன்னு ஒரு படம் வருது, பாரத் பந்து தெலுங்கு படம், அதை மொழி மாற்றம் செஞ்சிருக்கான். ஏன்னா பாரு, அதுல ரவுடி எல்லாம் உட்காந்துருவான் வில்லன்லாம். அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் என் மச்சானுக்கு கேட்க விட்டுவாங்க, பிறந்த நாள் இந்த டிஸ்ட்ரிக்ட் என் மாவளுக்கு அப்படி பிரிச்சு விட்டுருக்கேன் அந்த நாட்டை. நான் இப்ப சொல்றேங்கல்ல, இப்ப ரொம்ப நாள் கழிச்சுக்க ஓடியா இல்ல, நீங்க ஓடி விடுறாங்க. நான் சொல்றதை கேட்டுக்க, 70வது சுதந்திர தினம் கொண்டாடும் போது இந்தியாவில் வச்சிருப்பேன். எப்படின்னு சொல்றேங்க, சிறப்பு பொருளாதார மண்டலம் 10,000 ஏக்கர், 20,000 ஏக்கர், 5,000 ஏக்கர், 30,000 ஏக்கர்னு தென்கொரியா, சவுத் கொரியா, அதே ஜப்பான், ரஷ்யா எல்லாருக்கும் பிரிச்சு வச்சுட்டாங்க. இந்த ஜப்பான் ஏற்படுத்துகிற அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துல அந்த இதுக்குள்ள நீ நுழைய முடியாது. அதுல ஒருவேளை ஒரு கொலை நடந்துருச்சுன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னாரு, என்னுடைய காவல்துறையோ என்னுடைய இதோ விசாரிக்க முடியாது. ஜப்பான் தான் விசாரிக்கும். இப்ப எனக்கும் ஜப்பானுக்கும் சண்டை, நேர போர் மாட்டேன். நான் சொன்னா தேவையில்லாத நாட்டு மக்களை குழப்புறாரு. நான் கேட்கறது பதில் சொல்லு, கேட்கறது பதில் சொல்லு. என் தியாகத்துல தேமல் விழுந்த மாதிரி என் தேசத்துல விழுதா இல்லையா, இதுக்கு பதில். நீ ஏற்றிருக்கிற சந்தை பொருளாதாரத்துல நீனும் நானும் உயிர் அல்ல, நீனும் நானும் ஒரு பண்டம் தான். நீ மயக்க வருதுன்னு மருத்துவமனையில படு, மூளை காய்ச்சல் வந்து சேர்த்துட்டான்ட்டு ஒரு கருத்து வச்சுப்பேன். நீ வேணா படுத்து பாரு, படுத்து பாரு. அங்கிருந்து எனக்கு பேசுறதுக்கு நீ இருக்க மாட்டேன்.
யாராவது நன்மனை கூட அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுனே. இந்த உயிரும் அறிவும் நீரும் விற்பனைக்கு வந்துருச்சு உன் தேசத்துல. நம்பிக்கைமா சொன்னால தண்ணீர் விற்பனைக்கு வரும்னு நான் நினைக்கலன்ட்டு நான் நினைச்சேன். கொஞ்ச நாள்ல காற்று வருது. பாதை விற்பனைக்கு வரும்னு நினைக்கல. இப்ப பாரு, நான் வந்து பெங்களூர்ல இருந்து வர்றேன், சென்னைக்குள்ள நுழைய போறேன், சுங்கச்சாவடியில் நிறுத்துவான். எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போற? only 10 days. அப்படியா? 1500. இப்போதான் 2000 நேரடியாக இருக்க போறான். 2000 ஏன்னு காற்றை பியூரிஃபை பண்ணி விட்டுருக்கேன். 10 நாள் நீ சுவாசிக்க முடியல, ஒரு நாளைக்கு 200 ரூபா. இது சிரிக்காத, வரும்போது நீ பாடு. அன்னைக்கே ஒரு லூசு போய் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆயிடுறேன். என்ன நடக்கும்? எல்லாம் வந்துச்சுல்ல, இது வராதா? காற்று வராத? காற்று விற்பனைக்கு வரலையா? வந்துருச்சு பல நாடுகள்ல. எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். அண்ணன் சொன்னார் பாருங்க, வைக்கல ரொம்ப எல்லாத்தையும் தொலைச்சுட்டேன். என்ன தொலைச்சேன்? துளசியை தொலைச்சேன். துளசி அதை சாமின்னு நினைச்சேன். துளசி சாமி இல்ல, மூலிகை செடி, மருந்து. துளசி 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் மூச்சு காற்று ஆக்சிஜனை விடுது, 4 மணி நேரம் ஓசோனை வெளியிடுது. அதனால அந்த பிள்ளைய குளிச்சுட்டு துளசியை சுத்தி சுத்தி வரும்போது கொஞ்ச நேரம் நல்ல காற்று சுவாசிக்கணும்னு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. நீ அதை ஏதோ சாமி நினைச்சு ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமா ஆக்சிஜனை வெளியிடுது. நம்ம முன்னோர்கள் குளத்திற்கு கோயிலை கிட்டே நட்டு விட்டாங்க. அங்கதான் இருக்குல்ல, எங்க ஆலமரம் அரச மரம் இருக்குனால நல்ல காற்று வெளியிடுது. இந்த வேப்ப மரம் பகல்ல மூச்சு காற்று, இரவுல கரியமலை வாயு, கார்பன் டை ஆக்சைடு. அது ராத்திரி எங்க படுக்காதுன்னு ஆத்தாப்பு சொல்றேன். அதை சொல்ல தெரியாது, அங்க படுத்தா பேரடிச்சு கொடுப்பாங்க. அவனுக்கு தெரியாத அறிவியல். நீ படுக்கும்போது இந்த கரியமலை வாயுவை நீ சுவாசிக்கும் போது நேற்று தன்னார்கள் வந்து யாரோ ஒருத்தர் உன்னை அமுக்கிற மாதிரி இருக்கும். நீ ஆமா யாரோ பேய் அறுத்துதுன்னு நினைக்கிறேன். இது சயின்ஸ், இது அறிவியல். இது எவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பேன்? ஒருத்தரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இது இந்த ஜல்லிக்கட்டுக்கு இது என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தான் ஜல்லிக்கட்டுல வந்து முடியுது. இப்ப என்ன நினைக்கிறேன், இந்த சீமா தேனீக்கு பேசுறான், காக்கைக்கு பேசுறான், மைனாவுக்கு பேசுறான், புலிக்கு பேசுறான், சிங்கத்துக்கு பேசுறான், மரத்துக்கு பேசுறான், நீருக்கு பேசுறான்னு நீ நினைக்கிற. அதெல்லாம் இல்லாம நீ இல்லாம போயிடுவாங்கிற பயத்துலதான் அதெல்லாம் நான் பேசுறேன். நான் சொல்லல, நான் அறிவியல் படிக்கல, பொருளாதாரம் படிக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், உலக பெரிய அறிஞர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் தந்தை சொல்றான், தேனீக்கள் செத்து போச்சுன்னா மனித இனம் 4 ஆண்டு கூட செத்து. தேனீக்கு உனக்கு என்ன தொடர்பு இருக்கு? தேனி இல்லைன்னா என்ன? நான் தேன் சாப்பிடாம இருந்துருவேன். நீ தேன் சாப்பிடாம இருந்துருவ ராஜா. ஆனா தேனி இல்லைன்னா உயிர் பெருக்குமே இருக்காது ராஜா. தேனீக்கள் இந்த வண்டுகள் இல்லைன்னா, அந்த பூச்சி இல்லைன்னா கத்திரிக்காய் விதைச்சில்ல, தக்காளியை விதைச்சில்ல, சுரக்காயை விதைச்சில்ல, முருங்கை பூத்துரும். எல்லாம் பூத்துரும் ராஜா, காய்க்காது ராஜா. இந்த தேனி போய் அந்த பூவில் உட்காந்து தேனை குடிக்கணும். மூக்கிலையும் ரெக்கையிலையும் மகரந்தத்தை ஒட்டிக்கிட்டு பறந்து இன்னொரு பூவில் உட்காந்து இந்த பூவில் ஒட்டின மகரந்தத்தை அந்த பூவுக்கு அது கடத்தினா தான் அது சூழ் கொண்டு கருவுண்டாயி காய்ச்சி கனியாக இருக்கலாம். இல்லைன்னா கத்திரிக்காய் உனக்கு வராது, வெண்டைக்காய் வராது, சொரக்காய் வராது, சோளம் வராது, செத்து போகும். இப்ப புரியுது? அந்த தேனி வெறும் தேன் மட்டும் இல்லைன்னு, தேன் மட்டும் இல்லை, இந்த உயிர் பெருக்கத்தை, பல்லுயிர் பெருக்கத்தை, உயிர் சூழலை உருவாக்குது. இதை யார் கற்பிக்கிறா? ஜப்பானுக்கு ஒரு மாசாவுக்கு ஒரு புக்கோக்க மாதிரி இந்தியாவுக்கு எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கான், எங்க அப்பா நம்மாழ்வார். அவன் அவன் தான் எங்க அப்பா நம்மாழ்வார். அவன் சொல்றான், அப்பா பூச்சிகளை கொண்டுடலாம், அப்பா பூச்சியை கொண்டு என்னடா மானே வந்துடுது, ஒரு பூச்சி தேர்ந்தது, ஒரு பூச்சி பட்டு முட்டுறது, இதெல்லாம் ஏப்பா கொள்ளணும். அப்பத்தான் எனக்கு இது ஒன்று ஆகாது, கொள்ள வேண்டியது. இந்த வேப்ப மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, அரச மரம் இருக்கு. எவ்வளவு பழுக்குது? எந்த பழம்? ஒரு அரச மரத்துக்கு கீழே நீங்க போய் பாருங்க, அன்னைக்கு ஒண்ணு ஆலமரத்துக்கு கீழே லட்சக்கணக்கான பழங்கள் வந்து விழுந்து கிடக்கு. அந்த ஆலமரத்தின் விதை ஐரமீனின் சினை முட்டை இருக்கு பாருங்க. ஐரமீனின் கண்ணை விட சின்னது ஐரமீனின் சினை முட்டை. அந்த ஐரமீனின் சினை முட்டையை விட சின்னது ஆலமரம். இதை அப்ப காட்டி நம்ம அப்பத்தான் சொல்றார், தெரியார் என்று சொல்றான். ரொம்ப சின்னதுன்றான். அந்த ஐரமீனின் சினை முட்டை விட சின்னதா இருக்கிற ஆலமரத்துல அந்த ஆல விதையிலிருந்து ஒரு படையே தங்குகிற ஆலமரம் வந்துருது.
ஒரு படையவே படுத்துக்கலாம். அவ்வளவு பெரிய ஆலமரம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆலமர விதை அவ்வளவு விழுந்துல ஒரு ஆலங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை அரச மர விதை அதுக்கு கீழே விழுது, ஒரு செடி முளைக்கும். எவ்வளவு வேப்பம் பழங்கன்னு பழுத்து விழுது, ஒரு வேப்ப மரம் முளைக்கும். அப்ப எப்ப முளைக்கும்? மைனாவோ காக்கையோ சிட்டோ குருவியோ அதை சாப்பிடணும். சாப்பிட்டு அது எங்க போய் கழிவா போடுதோ, அது சாப்பிட்டு கழிவா போட்ட பிறகுதான் அது முளைக்கிறது. இயற்கை அது உலகத்தில் ஒரு வேதி மாற்றத்தை செய்யுது. இது உயிரியல், இதை நீ மாற்ற முடியாது. அப்ப இந்த இடத்துல இந்த கொக்கு அழிஞ்சிருச்சு, காக்கை அழிஞ்சிருச்சு, மைனா அழிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. இந்த மலை காடுகளை நீ பாக்குற, மலைக்காடு, இந்த மலை மேல நீ போகவே முடியாது. ஆனா மலை எங்கும் காடு. நம்ம பார்த்தோம், முப்பாத்தணும், அப்பனும், ஆத்தாரம், ஆத்தனும் நடல. நீங்கதான் பீட்டா பீட்டான்னு கட்டி அவங்க கொண்டு உலக சத்து. மலை முழுக்க இருக்கிற இந்த காடுகளை யாரு நட்டது? அவ்வளவும் பறவைகள் நட்டது. இயற்கை சில மரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் உண்டு வேற இடத்துக்கு கடத்து இந்த விதைகளை. ஆனா பல லட்சக்கணக்கான பழங்கள் ஏன் விடுது? ஏதாவது ஒரு விதை முளைக்கணுங்கிற அந்த நோக்கத்துல நிறைய படுது. சில விதைகள் அதுக்கே ரெக்க முளைச்சிருது. இப்ப இளவம் பஞ்சுன்னா பாத்தீங்கன்னா அதுவே அந்த பஞ்சிலே ரெக்க இருக்கும். அது அந்த மரத்துக்கு கீழே ஒரு விதை கூட விழாது. அப்படியே வெடிச்சு பறந்து பறந்து பல இடங்கள்ல பறவை போய்விடும். இதுதான் உயிர் பெருக்கம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப ஆட்டுக்கிடா விடுறான், ஆட்டு சண்டையை தடை பண்ணிட்டான், அதுக்கு போய் சிம்மா மேய்ச்சிட்டு இருக்கிறான். சேவை சண்டையை தடை பண்ணிட்டான், அதுக்கு போய் இந்த பயலுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டான், அதுக்கு போய் இந்த கிறுக்கு பயிலுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு இல்ல, பண்பாடு. ஏன் பண்பாடுங்கிறான்? எவ்வாறு? வெல்பவன் வாழ்வான். இதுதான் தத்துவம். வல்லவன் வெல்வான், வெல்பவன் வாழ்வான். இதுதான் உலக தத்துவம். தெரிஞ்சுக்க. மனிதர்கள் மட்டும் இல்ல, அது நாய், நரி, பூனை, யானை, சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாத்துலயுமே வலிமை உள்ளதான் வெல்லும். அதான் வாழும். ஒரு யானை கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தலைமை இருக்கணும்னா 2 ஆண் யானை மோதும். வலிமை மிக்க 2 ஆண் யானை. எது தோக்குதோ அது போயிடும். அது எது வெல்லுதோ அதான் அங்க இருக்கிற பெண் யானையோட சோடி சேர்ந்து இறங்கி அந்த குழுவுக்கு தலைமை இருக்கு. அவன் தான் இல்லை. யானையில இல்ல, பூனையில இருக்கு, நாயில இருக்கு, புலியில இருக்கு, சிங்கத்துல இருக்கு, கரடியில இருக்கு, நீர் யானையில இருக்கு, பனிக்கரடியில இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, மனிதன்ல இருக்கு. அது ஆற்றுலயும் இருக்கு, கோழிலையும் இருக்கு. இது வீட்டு விலங்கா வந்துட்டதுனால காட்டுல சண்டை இல்லை. நாம வீட்டுல விடுறோம், கிடாயும் மோத விடுறோம். ஜெயிக்கிற விட அப்படின்னு நிற்கிறான், தோக்கிற விட குழம்பாகி வேகிறான். ஒரு இடம் சாப்பிட்டு மீதி கிலோவை உப்பு கண்டம் போட்டு வச்சு சாப்பிடுறான். தோத்தது கறியாயிடுது, ஜெயிச்சது அப்படியே நிற்குது. எதுக்கு? இனப்பிரதி. சேவல் சண்டையை விடுறான், தோத்த சேவல் கறியாயிடுது, ஜெயிச்ச சேவல் நிக்குது. வீரிய வித்த கடத்துறான், இனப்படுறதுக்கு வச்சுட்டான். அடுத்த தலைமுறைக்கு தமிழன் தன் இனத்துல இல்ல, ஆட்டிலையும் மாட்டிலையும் கோழியில கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்துறான். முன்னோர்கள் வந்து பொழுதுபோக்கு கிடாயை முட்டை விட்டு வேடிக்கை பார்க்கறதுடா. அதனாலதான் விளையாட்டுல பண்பாடுங்கிறான். இதை புரிஞ்சுக்கணும். இங்க போராடிக்கிட்டு இருக்கவங்க ஏதோ பைத்தியக்கார போய் படிச்சவன், நீங்கள படிச்சவங்கள அதுக்கு ஜல்லிக்கட்டு போராடிட்டு இருக்காங்க நினைக்கிறான். படிச்சதுனால போராடிட்டு இருக்காங்க. படிச்சதுனால போராடிட்டு இருக்கான். மாடு எங்க மாடு அல்ல, எங்கள் செல்வம். எங்கள் செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்று நம் மறைமொழி சொல்லுது. வள்ளுவ பெருமனார் பாடுறாரு. ஆடும் மாடும் நமக்கு விலங்குகள் அல்ல, நம் செல்வங்கள் என்று சொல்றாரு. அதை அழிய விடக்கூடாது. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு தடை, ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வருது, என்னென்ன பண்ணிருக்காங்க பாரு. முதல்ல ஒண்ணு கவனி. தமிழர்கள் நமக்கு நிற கவர்ச்சி இருக்கு, நிற கவர்ச்சி. நம்ம பாட்டை முப்பாட்டை எல்லாம் கருப்பு. நம்ம சோழ பாட்டு, சேர பாட்டு, பாண்டிய பாட்டெல்லாம் கருப்பு. என்னையும் கருப்புன்னு வச்சுக்க.
அட்டகருப்பு. இவனுக்கு செவ்வா வெள்ளையா இருக்கிறத பத்தி ஒரு மோகம் இருக்கு, நிற கவர்ச்சி. அதனால என்ன பண்றான், வெள்ளையா வாரான். ஆரிய பிராமணர்கள் வராங்க, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான். பாக்குறான், ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்ட இனம் மக்கள் மாதிரி இவனுக்கு தெரியுது. அவன் பேசுற மொழி புனிதம்னு கருதுகிறான். உடனே சமஸ்கிருதத்தை ஏற்க தொடங்கிட்டான். அரசனுக்கு அரசன், மா மன்னன் என்று இருக்க வேண்டிய அருண்மொழி சோழன் ராஜராஜன் என்று சமஸ்கிருதத்துல பேர் வச்சுக்கிறான். நுட்பமாக கவனிக்கணும். எப்படி சிதைகிறோம்னு பாரு, ஒண்ணு பாரு. அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையும் அந்த நிற கவர்ச்சியும் தான். தாழ்வு மனப்பான்மை, அந்த நிற கவர்ச்சி தான். இங்க கவனி, உட்காருவாங்க. நீங்க தாழ்வு மனப்பான்மை நிற கவர்ச்சியும் தான். முதல்ல எப்படி கவனிப்பாரு, நல்லா கவனிச்சுக்க. உணவு கருப்பா கூழ் சாப்பிட்டான். கூழ் கேழ்வரகுல இருந்து தயாரிக்கிறது. இந்த கேப்பை என் நிலத்துல விளைய, இந்த கேப்பை கருப்பா இருக்குது, கூழ் நானும் கருப்பா இருக்கேன். வெள்ளையா ஒருத்த வேணாம், என்னடா கண்ணங்கண்ணேன்னு எதையோ சாப்பிட்டு இருக்கேன். என்னன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருக்கு, தாழ்வு மனப்பான்மை. இங்க கருப்பா இருக்கு, கருப்பா எதாவது சாப்பிட்றானா, அது சரியா எதை சாப்பிட்றாங்க. பொண்ணு இருக்கிற மஞ்சளை ரெண்டை விரிக்கிறான். இது பூரி, இது சப்பாத்திக்கிறான். இது ரெண்டும் கோதுமையில தான் செய்யணும். இது ஏன் நிலத்துல விளையாது, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ பல்ல விலைக்கு வயிற்று பசியோட காத்திருக்கேன். அத்தியாவசிய உணவு பண்டமான கோதுமை அவன்கிட்ட இருக்கு. என் பொருளாதாரம் நுட்பமாக கவனிச்சிருக்கு. எப்படி சுரண்டப்பட்டு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கோம். இங்கே போயிட்டோம். இந்த நிறத்தை வச்சு கருப்பட்டி சாப்பிட்டேன், கொஞ்சம் கருப்பா இருக்கு. பதநீர் இயற்கை கொடுத்துருக்க நீர்ல இருந்து கருப்பட்டி செய்ய சுண்ணாம்பை தரவனே, அது செயற்கையாது. அப்படியே பணம், பால், மூலிகை சார், கல், அதுல இருந்து கருப்பட்டி காய்ச்சினேன். இப்ப என்ன தெரியுமா, இந்த சுண்ணாம்பு அடிச்சு காய்ச்சிற கருப்பட்டி 350 ரூபா, இந்த சுண்ணாம்பு அடிக்காம கல்லுல காய்ச்சிற கருப்பட்டி 550 ரூபா. ஏன்னா அவ்வளவு இயற்கைக்கு போயிட்டான். இந்த சுண்ணாம்பை சேர்க்கறத கூட சேர்த்துட்டான். கல்லுல இருந்து கருப்பட்டி காய்ச்சிட்டான். இதை சாப்பிடுற வரைக்கும் சக்கரை நோய் வரல. கருப்பா இருந்துச்சு, அதனால வெறுத்துட்டான். கருப்பா இருக்கே, கரும்புல இருந்து சாறு எடுத்து நாட்டு சக்கரை ஆட்டினான், மொத்த வெள்ளம் காட்டினான். கொஞ்சம் செம்பல் பணத்தில் அடிச்சா இருந்துச்சு, நாட்டு சக்கரை கருப்பா இருந்துச்சு. அப்படியே வெறுத்தான், இறக்க வச்சு வெள்ளையா விளங்கினான். சீனின்னு உன்னை கொண்டாண்டா, சீனின்னு. சீனின்னு உன்னை வெள்ளையா கொண்டாந்தான். நம்ம என்ன பண்ணோம், வெள்ளையா இருக்கணும், வெள்ளை நிற கவர்ச்சியில சீனிக்கு போனோம். இந்த கருப்பட்டி மொந்த வெள்ளத்தை விட்டுட்டு இந்த சீனியில 100 விழுக்காடு சர்க்கரை ஏறிடுச்சு. 100 விழுக்காடு சர்க்கரை வெள்ளையா வெள்ளையா அப்படி அடிச்சு விட்டான். நாட்டுக்கோழி வளர்த்தான். நாட்டுக்கோழி அது கருப்பு, கொஞ்சம் அழுக்கு நிறம், அப்படி இந்த செம்பொன் கலர்ல அப்படி கலந்து சவலை விளங்கமா இருக்கான். இவனுக்கு இருக்க நிற கவர்ச்சியில் என்ன பண்ணா, வெள்ளையா கோழி கொண்டாந்தான். வெள்ளையா இருக்கிற கோழி, அது நமக்கு லெக் பீஸ் சாப்பிடணும். நம்ம கோழி விரல் தண்டி தான் தொட இருக்கணும், அதுக்கு என் கை தண்டி தொட இருக்கணும். சரியான லெக் பீஸா, அதை எடுத்து தொடையில 4 ஊசியை போட்டு வீட்டில் வைக்கிறாங்க. எம்பாம் பண்றாங்க சத்தமான. நம்ம கேட்டோம், ஜெயலலிதா மாதிரி 25 நாள் உள்ள இருந்தாங்களே, அதுல திரவ உணவு தானே கொடுத்தீங்கன்னு. நீங்க 25 நாள் படுத்த கொடுக்கையா கிடந்த ஒரு மனுஷிக்கு வெறும் திரவ உணவே குடிச்ச மனுஷிக்கு உடம்பு இழைக்கலையா, அப்படியே இருக்காங்களேன்னு கேட்டான். அதான் எம்பாம் பண்ணிட்டோம்னு. அந்த எம்பாம் தான் இந்த கோழிக்கு. ஏன்னா இந்த புலனம் இந்த வாட்ஸ்அப்ல வருது, வேணும் தட்டி பாரு. இந்த கறி கோழியை வெள்ளையை கொண்டாந்தான். ஒரு கோழி கறிக்கு மட்டும்தான், முட்டை போடாது. ஒரு கோழி முட்டை மட்டும்தான் போடும், கறிக்கு ஆகாது. அந்த கேஎஃப்சின்னு ஒரு கடை இருக்கு, கேஎஃப்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன். கெண்டக்கி இது அமெரிக்காவில் ஒரு மாகாணம், அங்க இருக்கிற வறுத்த கோழி தான் இது. அந்த கெண்டக்கி மாகாணத்துல இந்த தொப்பி வச்சு விடுறேன், அந்த கடையில இருக்க பாருங்க, இந்த கிழமை அதை கண்டுபிடிச்சேன். ஒரு ரொம்ப இருக்கான் பாருங்க. இத இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனை தமிழ்நாட்டுக்குள்ள சந்தைப்படுத்த கையெழுத்து போட்டு கொடுத்த மகான் தெரியுமா, நம்ம ஐயா துணை முதல்வர் ஐயா ஸ்டாலின். இந்த மகானுக்கு அமெரிக்க கெண்டக்கி மாகாணம் கெண்டக்கி கர்னல் விருது கொடுத்துச்சு. சிறந்த சமூக சேவகர். நான் கூட நினைச்சேன், ஒருவேளை அன்னை தெரேசா வாய்த்தாரா. இந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனுக்கு கையெழுத்து போட்டு ஓகே ப்ரொசீட். நமக்கு பீஸ்
அந்த கேஎஃப்சி கடைக்கு போனீங்கன்னா ஒரு டப்பா நிறைய வைப்பான். அந்த கோழி ஆத்தாமில்ல அந்த அப்பன் இல்லை. நான் சொல்றேன், நீங்க வேணா ஆயிரச்சு பண்ணி பார்த்துக்க. எப்படி பிறகுன்னு எனக்கும் தெரியாது. அங்கே தண்ணி வைக்க மாட்டாங்க, கோழி வச்சுட்டு கொக்கோ கோலாவை டப்பு வச்சு வச்சுக்கிறாங்க. இதை குடிச்சிட்டா விற்கும், அதை குடிச்சிட்டா உடனே போயிடலாம். ரெண்டுமே சாவா. ஆனா எதுக்கு 20 நாள் கழிச்சாவா, ஒரு 15 நாள் குடிப்போம்னு குடிச்சுறேன். அவன் சந்தைப்படுத்துறான். இப்ப நமக்கு எப்படி இளநீ குடிச்சுட்டு இருந்தான், அது தெருவில் போட்டான். நொங்கு குடிச்சுட்டு இருந்தான், அது தெருவுக்கு போச்சு. அமெரிக்காக்கார கோக்கு பெப்சி காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துச்சு. அங்க நீ ஒரு இங்கிலீஷ் படிச்சு, உனக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது, தமிழ் பேச வராது. ஆனாலும் ஐ லைக் யூ so nice யா, very nice. அப்படி புரியா, உன் தலைமுடியில உன் தன்மானம், உன் இனமானம் எல்லாம் இருந்துச்சு. 35 எதுக்காக பூச்சி மருந்து இருக்குன்னு பாராளுமன்றத்துல 10 மாசம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த பூச்சி மருந்து இருக்குன்னு கத்தின வாயில 5 கோடி 6 கோடி அமுக்கணும். அதுக்கப்புறம் பூச்சி மருந்து இருக்காங்கன்னா இருக்கு, நீங்க எல்லாம் பேசலைன்னா பேசல. ஏன் அம்புட்டு மணி அமுங்கிட்டான். துபாக்கோ அப்படின்னு எழுத்தான்னா அவனுக்கு 100 கோடி. கோயிலை தடை செய், தடை செய், குற்றால தடை செய், போலாம். இங்க இருந்து தெரியுடா, ஒரு 2 கோடி எரிவான். அங்க ஒரு எஸ்டேட், இங்க ஒரு எஸ்டேட், அங்க ஒரு எல்லாம் ஒரு வீடு. அது நம்ம தான் பாத்துக்கிறோம், நம்ம தான் நுட்பமா பாத்துக்க. இந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு, சிகரெட்டை பொது வெளியில இருந்து குடிக்க கூடாது, ஆனா கடையில விற்கலாம். பான்பராட்டை எங்கேயும் போட்டு துப்பக்கூடாது, பான்பராட்டை எங்கேயும் போட்டு துப்பலாம், ஆனா கடையில விற்க கூடாது. சட்டம். மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, மது குடிக்க போகும்போது வண்டியில போகலாம். அப்ப என்ன செய்யணும், குடிக்க போயிட்டு அங்க ஒரு காவல்துறையை போட்டுடணும். சார் உங்க பேர் சார், வீட்டு முகவரி சார் கொடுங்க சார், நீங்க மற்ற ஆம்புலன்ஸ் இருக்கு சார், எடுத்துக்கிட்டு சார், நீங்க குடிச்சு வண்டி விடலாம் இப்படிதான் சொல்லுங்களா. ஒரு பையன் படம் எடுத்துக்கிட்டான், அதுக்கு பேரு டாஸ்மார்க் தான் நினைக்கிறேன். அதுல அதை சொல்லியிருந்தான், அண்ணே குடிச்சா நாம தான் தள்ளாடுவோம், குடிக்கிறேன்னா அரசாங்கம் தள்ளாடிடுவோம். அந்த தம்பி விஜய் மில்டன் ஒரு படம் எடுத்துருந்தான். அதுல அந்த அண்ணாச்சி விமான அண்ணாச்சி பேசுவாரு, ஏய் நட்டத்துல ஓடுற ஆவின் பாலம் வீடு வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ற, லாபத்துல ஓடுற இந்த டாஸ்மார்க் டோர் டெலிவரி பண்ணி பாரு, எப்படி இருக்கு பாரு. ஒரு குவாட்டர் ஆர்டர் பண்ண கொண்டாந்து வீட்டுல கூட, அதோட டச்சருக்கு ஒரு ஊறுகாயும் கூட, எப்படி போடுற ஓட்டன்னு பாருங்க. அது வேடிக்கை இருந்தாலும் நாட்டு நிலைமை அப்படிதான் இருக்கு. இங்க அரசியல் என்பது பீரு 100 சோறு. ஒரு பீரு விடு, சோறு விடு, தொண்டர் வந்துடுவான். அரசியல் சாதி, மதம், சாராயம், பணம், இதான் 4 நம்ம நாட்டுல அரசியல். இதை ஒழிக்கணும், நுட்பமா அறிஞ்சுக்கணும். நீ எல்லாரும் என்ன நினைக்கிற, இந்த போராடுற பிள்ளைங்க என்ன சொல்றான், அரசியல் பேசுறாதுன்றான். அது வேண்டாம், நாசமா போச்சு. ஏய் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி நீ போராடல, இதை விட ஆகச்சிறந்த அரசியலே உலகத்தில் இருக்கா. இதை நீ புரிஞ்சுக்கணும். புரட்சியாளர் லெனின் சொல்றான், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான். எனக்கு பசிக்குது, அந்த வார்த்தை அரசியல். கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, நான் போகணும், அந்த வார்த்தை அரசியல். அண்ணல் காந்தியடிகள் சொல்றான், அரசியலுங்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனே இல்லைங்கிறான். அரசியல் வேண்டாம் என்று சொல்பவன் வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வது போல ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்றான். இந்த உலகத்தை 2 இயல் தான் இயக்குது, ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். இந்த உலகத்தை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கிற அறிவியலையும் இயக்குவது அரசியல் தான். ஸ்ரீஹரிகோட்டாவில் ஐயா நரேந்திர மோடிக்கு தெரியாமல் விண்கலம் பறக்காது. அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சகத்தில் மனு. ஒரு கவிதை, அனுதினம் ஆண்டவரோட பேஸ்டுக்கு இருக்க பிரச்சனைனா அமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறான். இந்த கோயில 5 வேளை பூஜை, இந்த கோயில 3 வேளை பூஜை, இந்த கோயில 2 வேளை அன்னதானம், இந்த கோயில 1 வேளை அன்னதானம். முடிவுன்றது அரசு.
அந்த அரசை முடிவெனுவது அரசியல். நீ பிறப்பு சான்றிதழ் வாங்குறது இறப்பு சான்றிதழ் வாங்குற வரை உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். எதிரியாம நீ அரசியல் ஒரு வாழ்வியல் என்று கற்றுக்கொள்ளாம நீ எப்படி எங்குவ? அரசியல் வேண்டாம் என்பது மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதற்கு ஒப்பானது. அதை புரிஞ்சுக்கணும். உலகத்துல எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழி தேசிய இனங்களையும் அடிமையில் இருந்து உரிமை பெறுவதற்கு அரசியல் செஞ்சான். ஆனா 50 ஆண்டுகளாக தமிழின மக்கள் உரிமை பெற்ற நிலையிலிருந்து அடிமையாக வாழ்வதற்கு 50 ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கான். எல்லா உரிமையும் இழந்துட்டு அடிமையா வாழ்வதற்கு. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சர் காலையாவது மற்ற அமைச்சர் விழுந்திருக்கானா? விழுந்திருக்கானா பாரு. ஒண்ணு வேணாம், ஜல்லிக்கட்டுக்கு பினராயி விஜயன் ஆதரவு கொடுத்துருக்காரு. உங்கள் போராட்டத்தை நான் மதிக்கிறேன், நீங்க உறுதியா வெல்லணும், ஜல்லிக்கட்டை நடத்தணும். யார் பேசுறா? கேரள முதலமைச்சர். எங்க முதலமைச்சர் பேச மாட்டார். எங்க முதலமைச்சர் ஜல்லிக்கட்டை நடத்துவனா நடத்த மாட்டேனா, நீங்க போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், உங்க போராட்டத்தை மதிக்கிறேன், எதையுமே சொல்ல மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும். வெட்டி பயிர்கள் தேண்டிய கடைகளெல்லாம் தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீங்க எழுதி வச்சான். நாடு நாசமா போச்சு. தயவு செய்து இங்க அரசியல் பேசுங்கன்னு எழுதணும். அரசியல் பேசணும், அரசியல் செய்யணும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாதுங்கிற மாவோ அதை காற்று நிரப்பிடுவான். கற்றவன் நிரப்பாத இடத்தை கயவன் நிரப்பிடுவான். நீ படிச்சவன் விலை போயிட. இந்த நாட்டில் இருக்கிற அமைப்பை பார்த்துக்க. ஆசிரியர்கள், அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் அரசியல் ஈடுபடக்கூடாது. மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிற மாவட்ட ஆட்சி IAS கலெக்டர் அரசியல் ஈடுபடக்கூடாது. உயர் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அரசியல் நேரடியாக ஈடுபடக்கூடாது. பதவி பறிச்சு விட்டுருவான். வங்கி அரசு வங்கி பணியில் இருக்க பணியாளர்கள் அரசியல் ஈடுபடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்க. படிச்சவன் எல்லாம் அரசியல் வரக்கூடாது. ஆனா படிக்காத கை நாட்டு பேர் வெளியே டாப் ஃபெயிலானவன் இந்த நாட்டையே இயக்கலாம். முதன்மை அமைச்சர் அவன் அரசியல் செய்யலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாரு. அப்ப படிச்சவன் வராதுன்னா எப்படா பண்பாடு உள்ள சமூகம் உருவாகும்? எப்படி உருவாகும்? எதுக்கு படிச்சவன் வரணுங்கிற அரசியலுக்கு? கற்றறிந்து சான்றோர்கள் எடுத்து பயில்கிற படிக்கிற நூலகம் எவ்வளவு அமைதியா இருக்குமோ அப்படி கற்றவர்கள் அரசியலுக்கு வந்து அதிகாரத்துக்கு வரும்போது நாடும் மக்களும் அமைதியாக இருப்பார்கள் என்பதற்கு தான் நீ படிச்சவனாடா படிச்சவனாடா படிச்சவனாடா. நீ என்ன பிளீஸ் நேற்று ஒரு பேசிட்டு அரசியல் வேணாம் அரசியல் வேணாங்கிறான். அரசியல் வேணாங்கிறத விட கொடுமையான அரசியல் என்னடா இருக்கு? அது ஒரு அரசியல் தானடா. தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீங்கிறது ஒரு அரசியல். அது ஒரு அரசியல் தானே. அது தெரியல, என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வா. அதை புரிஞ்சுக்கணும். அது இல்லாம நீங்க ஏதோ ஒரு தீ மாதிரி நாங்க போராடிக்கிறோம்னா நீ அரசியல் வேணாம்ங்கிறவன் அரசியலால் தேர்வு செய்யப்பட்ட அரசு எந்திரத்துக்கு தான் நீ முறையிட்டு இருக்க. ஜல்லிக்கட்டு தடையை நீக்குங்கிற யார்கிட்ட கேட்கிற? அரசியல் அமைப்பு முறையால் தேர்தல் அமைப்பு முறையால் தேர்வு செய்யப்பட்ட அதிகார வலிமை கொண்ட அரசு எந்திரத்துக்கு தான் நீ முறையிட்டு இருக்க. அப்புறம் அரசியல் வேணாங்கிற அடிப்படையே முரணா இருக்கு. அது தப்பு. நமக்கு எப்படி ஒவ்வொன்றா காய் வங்கி வந்தான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க பாரு, நாட்டு நாய் வளர்த்தான். நாட்டு நாய் என் தம்பி சிவா கூட அந்த அழகு நாயை பத்தி சொன்னான். அன்னைக்கு சோழர் படையில நம்ம பார்த்தேன். ஒரு ஊர்லயும் நம்ம ராஜராஜ நம்ம அருண்மொழி சோழன் அரசந்திரன் சண்டை போடல. அதனை கவனிச்சுக்கணும். சண்டை போடலாம் நம்ம பார்த்தேன். என்ன பண்ணா மரக்கலங்களான பெரிய கப்பல்ல பல்லாயிரக்கணக்கான யானைகளை பயிற்சி கொடுத்து ஏற்றிட்டான். ஒரு கப்பலுக்கு 2000-3000 யானை கற்பனை செஞ்சு வர. அதுக்கு யானைக்கான போர் வீரர்கள், அதுக்கான அந்த பராமரிப்பாளர்கள், அதுக்கான உணவு, அதுக்கான நீர் எல்லாத்தையும் ஏற்றிட்டான். அதுக்கப்புறம் போர் கருவிகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய கப்பல்கள் வச்சுக்காங்க. போயிட்டு போர் தொடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க, வரிசையா ஒரு 10,000 யானையை நிறுத்திடும். அது யானை படை. நமக்கு குதிரைப்படை நம்மது இல்லை, நம்ம யானை படை தான். பிரிட்டிஷ்கார வரும்போது தான் நமக்கு இந்த அவங்க எல்லாம் வரும்போது தான் நமக்கு குதிரைப்படை இருக்கு. நம்ம இங்க ஒரு யானைய 10,000 யானை வரிசையா நிற்கும் போது அவன் பார்த்தேன். 10 அடி இவனோட சண்டை
வந்தா எல்லாத்தையும் கீழே விட்டு நம்ம பாட்டை எப்படி தெரியுமா? பாப்பா என்ன வச்சிருக்க? நீ ஆண்டுக மாசம் மாசம் கப்பத்து கட்டு. இங்கதான் நம்ம பிழை விட்டான். நம்ம பாட்டை தமிழன் தன் பெருந்தினம் தன்மையாலும் பேரன்பினாலும் பிழை செய்தான். இவன் வென்ற இடங்கள்லாம் கொடியேற்றிட்டு வந்துட்டான். நம்மளை கொடியேற்றல. நம்ம மேல பொது எடுத்து வந்தான் பாரு. அவன் கொடியேற்றுறதோட அவன் மக்களை கொடியேற்றிட்டான். இந்த வரலாற்று பிள்ளை நீங்க கவனிச்சுக்கணும். தமிழன் பெருந்தன்மையினாலும் பேரன்பினாலும் தோற்றவை. இந்த மாதிரி முகமது அலி ஜின்னா இந்தியா தன்னாடு கேட்கிறாரு, விடுதலை அடைய போகுது, எனக்கு தன்னாடு கொடுங்க. இந்திய விடுதலைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விடுதலை அடைஞ்சு போயிடுறாரு. இந்த ஆகஸ்ட் 14 பிச்சுக்கு போயிடுறாரு. முகமது அலி ஜின்னா கேட்கும் போது அவருக்கு இணையான 2 பெரிய தலைவர்கள் இங்க இருக்கிறார். ஒண்ணு எங்க ஐயா முத்துராமலிங்கர், இன்னொன்னு எங்க ஐயா காமராஜர். 2 பேரும் சின்ன கேட்கறத விட 1000 காரணம் நமக்கு இருக்குடா. இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட விடுதலை போகுதுடா, பெரிய சிக்கல்ரா, 5000 கிலோமீட்டருக்கு அங்கே வந்துடும்டா. நம்ம பண்பாடு, மொழி, பழக்க வழக்கம், கலாச்சாரம் வேறடா. நம்ம தனிநாடு கேட்கணும். எப்ப கேட்டுக்கணும்? அடிமை இந்தியாவில் நாடு மவுண்ட் பேட்டை கேட்டிருந்தா பிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான். பிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா என்ன இருக்கான்? அங்க ஈழம் பிச்சிருக்கணும். தமிழனுக்கு 2 நாடு வந்து கேட்கும் போது அங்க கேட்டிருந்திருப்பான். நம்ம அவனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு ஏதோ கொடுக்கறது இவன் தான் கொடுக்கணுமா? இல்ல சரி அதெல்லாம் எடுத்துக்கிறா போலாம் அப்படின்னு போயிருக்கான். வந்திருந்தா என்ன இருக்கும்? நான் சொல்லல, பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்ற ஐயா அமித்யா சென்கிற பொருளாதார மேதை சொல்றாரு, இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருந்தது. ஏன் நான் சொல்றது? நான் சொன்னேன் இந்த அளவு இப்படிதான் பேசிருப்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. பொருளாதார மேதை அமித்யாசன் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அது காரணம் சொல்றாரு. அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நாட்டுக்குள்ள இருக்கின்றாரு. இவரு இந்தியாவில எல்லா மாநிலங்களையும் ஆறு இருக்கு. ஆனா ஏன் ஆற்று மணல் தான் ஆக சிறந்த மணல்னு அள்ளி கிடக்குறேன். அது மணல்ல தங்க துகள். அப்படின்னு தங்க துகளா இருக்கு பாரு. நிலக்கரி நம்ம பாட்டன் ஜம்புலிங்கனாரு சொந்த நிலத்துல 500 ஏக்கரை கொடுக்குறாரு நாட்டுக்கு. தனி சொத்தை பொது சொத்தை ஆக்குறாரு. கிணறு தோன்றாரு, கருப்பு கருப்பா வருது. காமராஜ் முதலமைச்சர் ஓடி அந்த ஐயா கேட்கறாங்க, என்னமோ காமராஜ் கருப்பு கருப்பா வருது, வாங்க பாப்போம்னு கூட்டிட்டு போய் ஆய்வு செய்யறாங்கன்னு. அது நிலக்கரின்னு தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க பெரிய ஜமான்ட்ட போறாங்க நேர்கிட்ட. அப்படியா? பூரா அரசுரிமை ஆக்கிட்டாங்க. 500 ஏக்கரை சொந்த நிலத்தை கொடுத்துட்டாரு. இப்ப 1000 ஏக்கரை பறிச்சுக்கிட்டாங்க. வேலைதாரம் ஒருத்தரும் கொடுக்கல, வீதியில் இருக்கான். என்ன இந்த தனி சொத்தை பொது சொத்தாக்குனா நம்ம பாட்டேன். அந்த பொது சொத்தை தனி சொத்தாக்குது இன்னைக்கு இருக்கிற அரசு. இது நுட்பமா கவனிச்சுக்கணும். எவ்வளவு வளம்? நிலக்கரி, நரிமணம், பெட்ரோல், மீன் வளம், காட்டு வளம், ஆடு மாட்டு வளம், நில வளம், எல்லா வளங்களையும் வச்சுக்கிட்டு இலவச அரிசி. எதுக்கு? தமிழனுக்கு ஒரே ஒரு பண்டிகை, தேசிய பண்டிகை, உழவர் திருநாள், அறுவடை திருநாள். அதுவும் கடையில் அப்படி நிற்கிறான். அரசு ஏதாவது அறிவிக்க விடுமான். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, 1 முளை கரும்பு வாங்கிட்டு அப்படியே போங்க. 1 முளை கயிறு தரும், தூக்குல பிடிச்சாங்க. யாரு? இவன் தான் உலகத்துக்கு சோறு போட்டவன். உலகத்துக்கு சோறு போட்டவன் எல்லாம் இவன் கோட்டை கட்டி ஆண்டான். கோணி துணி கட்டிட்டு தூங்கிட்டு அரிசி மாவுல கோலம் போட்டான். ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்கணும். அரைப்படி அரிசிக்கு கையை நிற்கிறான். வேலைக்கு போறானா போறான், உழைக்கிறானா நல்லா உழைக்கிறான். உழைக்கிற இவன் கையேந்திரான். ஒரு வேலையும் செய்யாதான ஓட்டுக்கு 500 ரூபா. எப்படி ஏங்காசவன்ட்ட போச்சு? போயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன? சுரண்டல். இதே வர்க்க சுரண்டல். இது சொல்றதுனால நான் கம்யூனிஸ்ட் நினைக்க கூடாது. கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரட்சியாளர் ஜெயலலிதா சொல்றான், பசியோடு இருந்தாங்க மக்கள், சோறு போட்டேன் புண்ணியவான்னாங்க. ஏன் உனக்கு சோறு கிடைக்கலன்னு கேட்டேன். என்னைய கம்யூனிஸ்ட். இவ்வளவுதான் புண்ணியவானுக்கு கம்யூனிஸ்டுக்கு இருக்க வித்தியாசம். உனக்கு புரிஞ்சிருச்சா? இனிமே கம்யூனிஸ்ட்னா என்னன்னு குழப்பிக்க. ஆக சிறந்த மனிதாபிமானம் தான் கம்யூனிஸ்ட். இது ரொம்ப பக்கம் பக்கமா படிச்சு தெரிஞ்சுக்கணும். குழப்பிக்கிறாரு. இதான் கம்யூனிஸ்டம். அப்படி பார்த்தா நீனு நானு உண்மையிலே கம்யூனிஸ்ட் நம்ம தான். ஏண்டா என் ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டாங்கிறீல? நீ பெரிய கம்யூனிஸ்ட். புரிஞ்சுக்கணும். இப்ப நாட்டு நாய் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவன் நாயை சந்தைப்படுத்தணும்னு நினைச்சான்.
நம்ம நாயை அந்த நாயை கொண்டு வந்தான். நம்ம நாய் மெதுவா ரோட்டுக்கு வந்துச்சு. வீட்டு நாய் ரோட்டுக்கு வந்துச்சு. இப்ப வெறி நாய் சொறி நாயா தெருவில் சுற்றுது. நல்லா கவனிச்சுக்க. நம்மளும் ரோட்டுக்கு வந்துட்டான், பங்கதானே இருக்கான். ரோட்ல இருக்க வேண்டியவெல்லாம் நான் தாண்டிட்டு இருக்கேன், நான் தாழ வேண்டியவெல்லாம் ரோட்ல இருந்து கத்திட்டு இருக்கான். இந்த முறை இருக்குது. இப்ப அவன் வந்தான். கோல்டன் ரிட்ரீவர், பமேரியன், அல்சேஷன், அப்புறம் லேபரு எல்லாம் 20,000, 30,000, 40,000. தமிழர்கள் 200 ரூபாய். 200 தமிழனை வாங்கிட்டான். இதுக்கு உணவு நீ போடுறது திங்காது. நம்ம நாட்டில் எச்சி கஞ்சி பிடிச்சிட்டு வாழாட்டி கிடக்கும். நீ எங்கேயும் உணவுதான் மணி வாடா மாடை பிடிச்சிட்டு வாடானா தொட்டியில் தண்ணி பிடிச்சிட்டு மாட்டை கயிறு பிடிச்சி எடுத்துட்டு வரும். யாராவது மாட்டுக்கிட்ட வந்து நான் வாழ்வு கிடைக்கும் வைக்க பொருளை திருட்டு வைக்க யாரும் கொடுக்க அதில் படுத்துக்கணும். அது அவ்வளோ வேலை செய்யும். இந்த நாய்க்கு ஏசியில் தான் படுக்காது, நம்ம நாய் ஏசியில் தான் படுக்காது. நம்ம நாய் வெளியில படுக்கும், இது வீட்டு வெளியில படுக்காது, வீட்டுக்குள்ளதான் படுக்கும். நல்லா கவனிச்சுக்க. இதை சந்தைப்படுத்தினான். இதுக்கு ஊசி மருந்து எல்லாம் அவன் வச்சுக்கிட்டான். இதுக்கு பிடிக்கிற போதும் இந்த பிஸ்கட்டை போடு, அதை போடு, இதெல்லாம் 2,000, 3,000, 4,000, 5,000. இப்படி ஒரு வீட்டுக்கு விடனா 130 கோடி மக்கள் வாழ்கிற இவ்வளவு பெரிய சந்தையில எத்தனை கோடி நாயை வச்சிருப்பான். ஒரு நாய்க்கான அந்த பராமரிப்பு செலவு நாயின் விலைனா எத்தனை லட்சம் கோடிகளை கொண்டு போயிருப்பான்னு கற்பனை பண்ணிச்சேன். இது நாயை சந்தைப்படுத்தின. அந்த சந்தைப்படுத்தல நம்ம நாய், நம்ம வீட்டு நாய் ரோட்டு நாயா வந்துருச்சு. என்னப்பா சந்தையா ரோட்டு நாயா வந்துருச்சு. இப்ப வந்துச்சா அடுத்தது என்ன பண்ண? ஒவ்வொன்னா கறி பண்ணி வந்தான். அப்புறம் கடைசியா என்ன பண்ணா? நம்ம பண்ணி கருப்பா இருக்கும். சரி இதை போய் திங்கிடலாம் அப்படின்னு. சரி திங்காத எழுதுறது. ஆனா வெள்ளையா பண்ணிய கொண்டாங்க. இங்கிலீஷ்ல பேசிட்டீங்கன்னா எதுவுமே உனக்கு பிடிக்கும். எதுவுமே முளைக்காத இடங்களை காடு கொட்டமுத்து, ஆமணக்கு, எங்கள் ஆமணக்கு செடி கொட்டமுத்தும்பா. அதை வந்து எடுத்து அதுல இருந்து அவிச்சு எண்ணெய் எடுத்தாதான் விளக்கெண்ணெய். உடலுக்கு அவ்வளவு நல்லது. அதில் தாளிச்சு ரொட்டி சுட்டா நெய் ஊற்றி சுட்ட மாதிரி இருக்கும். நீ திண்டுக்க மாட்டேன், நான் திண்டுருக்கேன். தலைக்கு சேர்த்தின்னா அப்படியே இந்த இது போடல பேசுறீங்கன்னா அது போட்டேன் அது மாதிரி இருக்கு. அப்படி இருக்கேன். அதை கையில் தேய்ச்சினா எந்த பொம்மனும் உடைய பிடிக்க முடியாது. வழி பண்ணிட்டு ஓடுவேன். திருட போறவங்க விளக்கணும் நீச்சு போறது. அதனால தேய்ச்சி போய் திருடிட்டு இருக்காங்க. இந்த விளக்கெண்ணையும் போது என்னங்க விளக்கெண்ணெய் சாப்பிட சொல்றாரு ஒரு டிவியில ஓடி அந்த ஒரு தொலைக்காட்சியில. பிரெஞ்ச் ஆயில் நீங்க சாப்பிடுங்க. அதான்டா விளக்கெண்ணெய். அதுதான் விளக்கெண்ணெய் அப்படி புரியுது. இந்த விளக்கெண்ணைய அவன் சந்தைப்படுத்தினான். இவரு அரப்பு போட்டு தலை குளிச்சான். 96 வயசுல தாத்தா கொண்டையை போட்டு கிடக்குற போட்டு படம் யாரான்னா 15 வயசுல சாம்பு போட்டான், 30 வயசுல சொட்டையாச்சு. இப்ப நட்டுக்கிட்டு இருக்கான். இங்க முடிஞ்சு இங்க முடிஞ்சு இங்க நட்டுக்கிட்டு இருக்கான். நிலத்துல நடந்துச்சு. இப்ப மண்டையில் நடக்குது. கதை முடிஞ்சு வேப்பங்குச்சி ஆலங்குச்சி வச்சு பல்லு விளக்குனா. இந்த கருணாநிதிக்கு 95 வயசுல ஒரு பல்லு இருக்கால. நம்ம ஐயா கருணாநிதிக்கு இப்ப 35 வயசுல செட்டு பல்ல தெரியுது. பர்பஸ் இப்ப விளம்பரம் டிவியில வருது. என்ன உங்க ஈர்களில் ரத்தமா? அது அந்த நடிகை பொம்பளை நடந்து வருதுல்ல. என்னது உங்க ஈர்களில் ரத்தமா? ஆமா ஆமா. அது போடாம போடாம. ஆமா ஆமா. உங்க பேஸ்டில் உப்பு இருக்கா? வேப்பிலை இருக்கா? கை இருக்கா? என்ன அடுப்பு கறி, அடுப்பு சாம்பல், உப்பு, வேப்பளவு, வேப்பங்குச்சினா ரொம்ப நாளா படுவடைக்கிட்டு இருந்தான். இதை பறிச்சுக்கிட்டு போயிட்டு பரதேசி போயெல்லாம் பேஸ்ட்டு இப்ப எல்லாம் வேஸ்ட்டுங்கிறீங்களா? மறுபடி வேப்பங்குச்சி காலையில தம்பி இமாயின்னு வேப்பங்குச்சி வச்சு காக்கிட்டாரு. பழைய நிலைக்கு திரும்பிட்டேன். இந்த வேப்ப மரத்துக்கு இந்த பேட்டன் ரைட்ஸ், இந்த காப்பி டூரிமே ஜெர்மன்காரங்க. எங்க அப்பா வேட்டி கட்டி கிளம்பிட்டாரு ஆளுகளை கூட்டிக்கிட்டு. நம்மாழ்வாரு, டேய் இந்த வேப்ப மரம் என்னதுறாங்க. எப்படி ஒண்ணுதுங்கிற? டே உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு ஒரு மாரியம்மாடா. அதுக்கு இதாண்டா நாங்க அம்மை வந்துச்சுன்னா
இது ஒரு நோய் தடுப்புடா, ஒரு நோய்க்கு தடுப்பிடா, கிருமி நாசினிடா, வாசலை தாண்டா கட்டி வைப்போம், இதாண்டா இது பெரிய மருந்துடா அப்படின்னு. அப்போ இது நம்பவே இல்லை. கடைசியாக ஒரு ஓரமாக வந்து வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கிட்டு இருக்காரு. பல் விளக்கிட்டு இருக்கு. ப்ரெஸ் பேஸ்ட் இன்சைடு விளக்கிட்டு இருக்காரு. என்னன்னு உன் ப்ரெஸ் எடுத்துக்கலாம், ப்ரெஸ் எடுத்துட்டு பல் விளக்கிட்டு வந்துட்டு ஓடு. என் ப்ரெஸ் பல் விளக்கிட்டு கீழே ஓடுறேன். எதுல எறும்பு வந்து உட்காருதுன்னு பாரு. எறும்பு உட்காருதுன்னா அது உயிர் சூழல்னு அர்த்தம். அது மற்ற உயிர்கள் வாழ்வதற்கு ஏதுவா இருக்கு, நஞ்சில்லைன்னு அர்த்தம். உன் இதுல எறும்பு உட்காருன்னு அது விஷம்னு அர்த்தம். போடா 2 போட்டா நம்ம இதுல எறும்பு எல்லாம் வைக்குது. பாரு, இப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே கணிச்சாங்கல்ல, எல்லாத்தையுமே கணிச்சு ஒவ்வொன்றையும் செஞ்சு வச்சாங்க. நம்ம தான் அதை பின்பற்றலை. இப்ப திருப்பி வேப்பங்குச்சிக்கு நீ நம்புறியோ இல்லையா, அமெரிக்கால நெகிழி தாள் பைக்குல 3 வேப்பங்குச்சி வச்சு 1000 ரூபாய்க்கு விற்கிறானா இல்லையா? எங்க பிள்ளை இந்த தமிழ் இனியும் பேசினா பாருங்க, பிரிட்டன்லயும் அமெரிக்காலையும் வெல்கம் பேக் டு ஏட்டு மில்க்னு எழுதிக்கிறான். நாங்க ரொம்ப நாளா கத்துறோம் ஏட்டு மில்க்கு வாடான்னு. இவனுக்கு எப்படி ஒரு நோயை கற்பிச்சான்னா, தரமான பாலை 2வது ஆக்கிட்டு தரமற்ற பாலை ஏன் 1ன்னு வச்சான். நமக்கு ஒரு மன உளவியல் நோய் நம்பர் 1 தானே சிறந்தது, அப்ப அதுதான் சிறந்ததுன்னு நம்ம நினைக்க வச்சான். அப்ப தரமான பாலுக்கு ஏற்றுன்னு வச்சு காலி பண்ணான். இப்ப நம்ம காலையில் விந்தணுவை எடுத்துட்டு போய் 1 மில்லிகிராம் 100 கோடிக்கு வாங்கிட்டு போயிட்டு பிரேசில் தன் நாடு முழுமைக்கு நம்ம நாட்டு மாட உருவாக்கிட்டான். நமக்கு செர்சியை தள்ளிட்டான். அது பஸ் இல்ல, பிசாசு. காலையில ஒரு தம்பி எனக்கு அனுப்பியிருக்கான், அண்ணே டென்மார்க்ல இருந்து 60 பிசாசு இறங்கி இருக்குனே. அது வண்டிக்குல இருந்து படத்தை விளையாண்டுருக்கான். கண்ணு 2 உண்மையிலே பிசாசு மாதிரி. நீ அண்ணன் சொன்னது உனக்கு சந்தேகம் இருந்தா நாட்டு மாட்டு கண்ணு குட்டியை அவுத்து விடு. ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா எனக்கு காட்டு. செர்சி மாட்டை அவுத்து விடு கண்ணு குட்டியை, நகர்ந்துச்சுனாலும் சொல்லு. அங்கனே நிக்க ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த மாட்டை. நம்ம கண்ணுக்குட்டி தான் ஜல்லிக்கட்டு போறோம். அது கண்ணுக்குட்டி ஒண்ணுத்துக்கு ஆகாது. அதை கறியா எவனும் சாப்பிடுறது இல்ல. நம்ம கண்ணுக்குட்டியை தான் வெட்டி சாப்பிடுவான். நீ வெற்ற இடத்துல மாடை ஏற்றுமதி செய்யறதில்ல. கண்ணுக்குட்டிகளும் கண்ணுதான் சுவை அதிகம்னா அதை வெட்டி தான் பிங்க் ரெவல்யூஷன் 24 லட்சம் டன் ஏற்றுமதி செய்து இந்தியா. ஆலையை வதைக்கிறேங்குது. நம்ம நல்லா நுட்பமா கவனிச்சுக்கணும். ஜல்லிக்கட்டு மீது அந்த விளையாட்டின் மீது தடை இல்லை, நம்ம பண்பாட்டின் மீது போர். அது ஒடுக்கப்பட்ட போர். அதுக்கு எதிர்ப்போரை நம்ம செய்யறோம். இப்ப எதிர்ப்புரட்சி செய்யறோம். ஒரு நாய என் வீட்டு காலைக்கு அமெரிக்கா நாட்டு காரனுக்கு என்ன, என் வீட்டு காலைக்கு மாட்டு மூத்திரம் என்ன வாடையில் இருக்கு தெரியுமா, சாணி என்ன தெரியுமா? என் மாட்டோட நீ விளையாண்டுருக்கியா, பிடிச்சிருக்கியா, இதுக்கு தண்ணி காட்டிருக்கியா, தவிடு வச்சிருக்கியா? ஒண்ணுமே தெரியாது நாய். நீ வந்து என் மாடை வதைக்கிறேன்னு உன்னை உதைக்காம விடுறது பெரிய விஷயம். அதுவும் வாங்கிடுவாங்க கூடிய சீக்கிரம். நடக்குதா இல்லை? அதனால ஜல்லிக்கட்டு தடையை வெறும் ஜல்லிக்கட்டு தடை, காலையும் தடையும் பார்க்க முடியாது. நம்மளுடைய வேளாண்மை என்பதே தற்சார்பு உழவு முறை, ஒரு சுழற்சி அமைப்பு. மாடு, மாட்டு சாணம், அது உரம், அது விளைச்சல், அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இப்ப நுனி வீட்டுக்கு வந்துருச்சு, அடி மாட்டுக்கு வைக்கோலா வந்துருச்சு, இறையாயிருது, அடி கீழே இருக்கு. இந்த இயற்கை உரத்தை போடும்போது 10 லட்சம் நுண்ணுயிர்கள் உருவாகுதுங்கிற மாசான ஒரு புக்கக்கா ஒரு தேக்கரண்டி எடுத்து சோதிக்கிறான். 10 லட்சம் நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான் போன்ற நுண்ணுயிர்கள். இதனுடைய பணி என்ன? தண்ணியை தேக்கி விடுறோம். இந்த தண்ணீரை இந்த பயிருக்கு, அந்த செடிக்கு உணவா மாத்தி கொடுக்குற பணியை இந்த நுண்ணுயிர்கள் செய்யுது. நம்ம அறுத்துட்டு தாளை விட்டுட்டு வந்துடுறோம். இந்த தாளை தின்னுட்டு உரமா மாற்ற பணியை இந்த பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் செய்யுது. மண்புழு செழித்து குதி போட்டு வாழுது, சுதந்திரமா வாழுது. மேல சாப்பிடுது, கீழே போய் கழிவை போடுது, கீழே சாப்பிடுது, மேல போடுது, நல்லா உழுகுது. இப்ப இதை விட்டுட்டு ரசாயன உரத்தை பாடுறோம். 10 லட்சம் நுண்ணுயிரி செத்துருது, மண்புழு செத்துருது. அப்பா கேட்கிறாங்க, ஒரு பழம் காயாகுது உண்டா? உண்டு. எலுமிச்சம் பழம் காயாயிருது, ஊரு காயாயிருது. பழம் ஏன் ஊரு காயாயிருது? இந்த ஊறுகாய் கெடாம இருக்குது. ஏன் கெடாம இருக்குது? உப்பு கெடாம வச்சுக்கிறது. அப்படின்னா நிலத்துல போற இந்த வெடி உப்பு எப்படி இந்த செடி கொடியில மக்கி உரமாக விடும், அப்படி கெடாம வச்சுக்கணும். அப்படின்னா இது ஆபத்து.
அப்படின்னு உணர்ந்து என்ன சொல்றானே, இந்த வெடிக்காத அந்த வெடி உப்புகளை பாக்டபாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு நம்ம தலையில கட்டாண்டா, இதை தூக்கி தவறாக தள்ளிட்டு மறுபடியும் ஆட்டுச்சாணம் ஆட்டு புழுக்கைக்கு வந்துடும். மாட்டுச்சாணம் ஆட்டு இந்த மாட்டுச்சாணம் ஆட்டு புழுக்கையை போடும்போது நல்லா கவனிங்க, போடும்போது இந்த வேர்ல அந்த நீரை பிடிச்சி வச்சுக்கிறது. 15 நாள் 20 நாளைக்கு நீர் சத்த வச்சுக்கிறது. நிலம் காய மாட்டேங்குது. ஆனா அந்த ரசாயன உர கெந்தல் உரத்தை போட்டா உடனடியா தண்ணீரை உறிஞ்சிருந்து காஞ்சிருது. அப்ப அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது இருக்கு. அதிக நீர் தேவைப்படுது விளைச்சல். எல்லாமே இது எல்லாமே நுட்பமாக கவனிச்சீங்கன்னா பயம் வந்துடும். இப்ப நீ மாம்பழத்துல வண்டு இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் மாம்பழத்துல வண்டு பார்த்தேன்னு சொல்லுவா. எப்படிப்பட்ட மாம்பழத்தை அறுத்து போனாலும் அது கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு. ஆனா இன்னைக்கு வண்டு இல்லை. ஏன்னா செத்துருது. வண்டு உடனே செத்துருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாகும். பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு, பூச்சி வெண்டைக்காய் இருந்துச்சு, பூச்சி தக்காளி இருந்துச்சு. யாராவது காட்டு பூச்சி கத்திரிக்காய் இல்லை. ஏன்னா பூச்சி கடிக்க போகும்போது செத்துருது. ஏன்னா அது கத்திரிக்காயா இல்லை, விஷமா விளையுது. கிருஷ்ணன்னு ஒரு மலையாள நடிகர், கள்ளப்படம்னு ஒரு படம் தமிழ்ல அவனை கூட நடிச்சாரு. அந்த இளைஞன் வந்து புற்றுநோய் வந்து செத்துட்டான். நாக்கில் அவனுக்கு புற்றுநோய் வந்ததுக்கு ஆய்வு செய்து அவனை கேட்குறாங்க, என்னென்ன சாப்பிட்டாங்க. நான் தினம் உடற்பயிற்சி கூடத்துக்கு போவேன், நல்லா உடற்பயிற்சி செய்வேன், உடல்நலத்துக்காக பச்சை காய்கறி சாப்பிடுவேன். பச்சை காய்கறி சாப்பிட்டதான் நாக்கில் புற்று வந்துச்சு. அப்போ சாப்பிட்டதுக்கு உணவு இல்லை, விஷம். இதை எச்சரிச்சுக்கணும். யாரு? நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இந்த பூமி என்னது இல்லை இன்னொரு தலைமுறையோடது. இப்ப பேசினானே அந்த பிள்ளையோட இது. இங்க நிக்கிற சின்ன சின்ன பிள்ளை நாளைக்கு உனக்கு பிறக்க போகிறது உன் பிள்ளையோடது. இந்த பூமி நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ற. ஒரு வாடகை வீட்டுக்காரர்கிட்ட வீட்டை காலி பண்ணும்போது எப்படி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போவியோ அப்படி உன் வாரிசுகள்கிட்ட இந்த பூமியை ஒப்படைச்சிட்டு போவோம். புத்தன் என்ன சொல்றான்? ஒரு தேனி பூவுல உட்கார்ந்து எப்படி அந்த பூவுக்கு ஒரு சிறிய சேதாரம் கூட வராம அந்த தேனை எடுத்து உண்டுட்டு போகுமோ அப்படி நீங்க இயற்கைக்கு எந்த அழிவும் வராம நீங்க பார்த்துக்கணுங்கிறான், அதை பயன்படுத்திக்கணுங்கிறான். ஏன்னா மலையை வெட்டா காசுரா, நீரை உறிஞ்சி வீடா காசுரா, மரத்தை வெட்டா காசுரா, மண்ணெண்ணி வீடா காசுரா, கடைசி அவனை கட்டுறா பாடிடா ஆறா சங்கடா. விவசாயி இன்னைக்கு சாகுறான், நீ 50 ஆண்டுகளா அவன் சாவுக்கு விவசாயிச்சிருக்க. எங்க அண்ணன் சொன்னாரு, நீ பேசும்போது வக்கீல் மொத்தமா சாகுறான். 50 ஆண்டுகளா நீ வச்ச விவசாயம். மலைன்னு பார்க்கல, கல்வி காசு, மரத்தை மரம், மண்ணின் மரம், நிழல், பறவைகளின் பட்சிகளின் வீடு, நமக்கு மழை, மூச்சு, காற்று, உயிர் என்று பார்க்காம வெட்டி வித்தா காசு பணம் வித்துட்ட. ஆறு, நீர், சோறு என்று பார்க்கல, மணல், ஐயோ அம்புட்டு காசு, மணி, துட்டு, பணம் முடிச்சு. இப்ப என்னாச்சு? ஒண்ணு இல்லை, வறட்சி மாநிலமா அறிவிச்சிருவான். ஆனா நீ எதிர்கொள்ள போற வறுமையை, பஞ்சத்தை எப்படி சமாளிப்ப? சோறுக்கு எங்கிருந்து வருவேன்? ஏற்கனவே நீ வெங்காயத்துக்கு வெளிநாட்டுல கையேந்து நின்ட்ட, பருப்புக்கு பக்கத்து நாட்டுல பள்ளியில் செய்யிட்ட. இப்ப காரை ஏற்றுமதி செய்யற அந்த விளக்கெண்ண வெங்காயத்துல சோறை இறக்குமதி செய்வேன். எப்படி சாப்பிடுவ? 130 கோடி பேர்ல 40 கோடி மக்கள் சோறு இல்லாம பட்டினி அடக்குறாங்க. 40 கோடி மக்கள். இதுல எங்க ஐயா மோடி வேற சொல்றாங்க, சுதந்திரம் அடைந்த 70 ஆண்டுகளில் இன்னும் மின்சாரமே போகாது பல ஆயிரம் கிராமங்கள் இருக்கிறது. மின்சாரமே போகாது பல ஆயிரம் கிராமங்கள் இருக்குது. அங்க எப்படியா மின்னணு பரிமாற்றம் போகும்னா பதில் சொல்லல. 2022 எல்லாருக்கும் வீடு. என்ன 19 ஆட்சி முடியுது. இந்த 2 ஆண்டு கழிச்சு கட்டுற வீட்டை 2 ஆண்டுக்கு முன்னாடி கட்டிட முடியாதா? கட்டிட முடியும், ஆனா மாட்டேன். ஏன்? அடுத்தது என்னையே நீங்க தேர்வு செய்ய. தேர்வு செஞ்சாதான் நான் உங்களுக்கு கட்டுவேன். அப்ப என்ன செய்யறது? இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய லஞ்சம். நீ எப்படி லஞ்சத்தை ஒழிப்ப? நீ பண மதிப்பு செல்லாதுன்னு பண மதிப்பிழப்ப கொண்டு வந்தில. நீ எதுக்கு வர்த்தகர்களுக்கு வரி விலக்கு தர்றீங்கள? வரி சலுகை தருவேன்னு சொல்வது லஞ்சமா இல்லையா? லஞ்சமா இல்லையா? சொல்லு பாப்போம். நீ பேடிஎம் ஏடிஎம் இந்த மின்னணு பரிமாற்றத்துக்கு வர சொல்லிட்ட. நான் வர்ற 9,000 கோடியை தின்னான பத்திரமா காப்பாத்தி விடுறேன். 1 லட்சம் ரூபாய் உழவு எந்திரத்துக்கு கடன் வச்ச பாடனை கட்டி வச்சிருக்கிறேன். ஏன் பீர் வித்தவனை காப்பாற்றாண்டா, சோறு போடுறவனை கட்டி வச்சிருக்கிறாண்டா. நாடு எங்க போய் பாரு. நுட்பமாக கவனிச்சுக்க. இந்த விஜய் மல்லையாவுக்கு 1,700 கோடியை இந்த பணம் செல்லாத அறிவிச்ச பிறகு தள்ளுபடி பண்றாங்க.
இப்ப 8 லட்சம் கோடி மக்கள் காசு சுவிஸ் வங்கில இருந்து காசை கொண்டாடனா ஆத்தா பத்தா சுருக்கு பையில இருந்து இந்த சுருக்கு பை காசுல 8 லட்சம் கோடி இங்க கொண்டாண்டான் வங்கிக்கு. இந்த 8 லட்சம் கோடியில 40,000 கோடியை அம்பானிக்கு கடனா கொடுத்துட்டான். நீ எழுதி வச்சுக்க, உனக்கு முன்னாடி பிறந்தவன் இல்லை பின்னாடி பிறந்தவன், அண்ணன் தம்பி என்னை பெத்த ஆத்தால அவனுக்கு உண்மையான மகனா சொல்றேன். இன்னைக்கு எப்படி செல்லா நோட்டை தூக்கிட்டு வங்கி வாசல்ல தானி எங்க ஏடிஎம் வாசல்ல பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கியோ, இன்னும் 10 வருஷத்துல அரை வயிற்று கஞ்சிக்கு தத்தேந்திக்கிட்டு தெருவில் தெரிகிற காலம் வேறையெல்லாம் வரும் கொண்டாந்து நிறுத்திக்கான். நிறுத்திட்டான். எழுதி வச்சுக்க, விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. உன் நாடு வருவதுக்கு முன்னாடி நீ எச்சரிச்சுக்க. எச்சரித்ததுனால தான் உங்க அண்ணன் சொல்றேன், உன் தம்பி சொல்றேன், உன் மகன் சொல்றேன், விவசாயம் தேசிய தொழில் அரசாங்க பணி. நான் என் மக்களை நல்லா படிச்சேன். ஏன்னா இங்க இருந்து இங்க வந்தேன். கருணாநிதி மகன் இல்ல, அன்புமணி மகன் இல்ல, ஜி.கே. மூப்பனார் மகன் இல்ல, எம்ஜிஆர் கூட சோடி போட்டு நடிச்ச ஆள் இல்ல, ஜெயலலிதாவுக்கு கைப்பை தூக்கின ஆளும் இல்லை. நான் கிராமத்துல ஏழை தாய் தகப்பனுக்கு விவசாயத்தை தொழிலாக கொண்டுவா. ஒரு மகன் பூச்சி கத்திரிக்காய் பிறக்கினவன், பூச்சி மிளகா பிறக்கினவன், சொத்த மிளகா பிறக்கினவன், கத்திரி வத்தில் வச்சு கஞ்சி குடிச்சிட்டு வந்தவன். எனக்கு தெரியும் என் மக்களுக்கு உளவியலா ஒரு நோய் இருக்கு. அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும்ப்பா, காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்ப்பா. அட கவர்மெண்ட்டுக்கே நீதாப்பா காசு கொடுக்குற, அது புரிய வைக்கிறது முடியல. 10 ஏக்கர் வச்சு சொந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் என் தம்பி, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் என் மாமன். துபாயில என்ன வேலை பார்க்குறானே தெரியல. ஏமாமா தம்பிக்கு பொண்ணு கொடுக்கல, விவசாயம். அவர் துபாய் மாப்பிள்ள. என்ன அங்க ஒரு பையனை கட்டி கொடுக்குறியா, துபாய்க்கு கட்டி கொடுக்குறியா? துபாயே மாப்பிள்ளை ஆயிடுச்சா? சிங்கப்பூர்ல ரோட்டு ஒருத்தர் வீடா வந்துட்டு இருக்கான், அவனை தொழிலதிபர் கட்டி கொடுத்தாங்க. பல நடிகைகள் அப்படித்தான் வாக்கப்பட்டு போன வேகத்துல திருமணமானது தெரியும், பட்டோடமா நடக்கும். மனமுறிவு பெற்றது தெரியாது, வந்தடம் தெரியாம படுத்துக்கிட பையன். திடீர்னு அமாவாசை போடுவாங்க தொடர்ல, நேரம் அந்த பொம்பளை வந்துச்சு, அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு கால கொடுமை. அவன் சிங்கப்பூர்ல என்ன பண்ணான், சிங்கப்பூர் மாப்பிள்ளை, சிங்கப்பூரே மாப்பிள்ளை ஆயிடுச்சா? இந்த சிங்கப்பூர்ல ஒரு பையனை கட்டி கொடுக்கல, இது ஒரு நோய். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த நோயை காலி பண்றேன். விவசாயம் செய்யறது அவமானம் இல்லை, அது பண்பாடு, தேசிய தொழில். இங்கவா படித்தவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை. அண்ணே நான் சுத்தமா படிக்கல, அரசாங்க வேலை. வேடா 5000 ஏக்கர்ல தக்காளி போடுறேன். 5000 ஏக்கர்ல தக்காளி, கற்பனை செஞ்சு பார்த்துக்க. 5000 ஏக்கர்ல தக்காளி பழத்தை இயற்கை வேளாண்மை செய்யறேன். எப்படி செய்வேன், ஆடு மாடு தான் நான் வளர்க்கிறேன். ஆடு மாடு வளர்க்கல தான் அரசாங்கம் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து சாணி எடுப்பீங்க வேற. ஆடு மாடு பண்ணேன், 2000 ஏக்கர்ல பண்ணேன். என்னுடைய காங்கேயம், கால்பற்கள், சிவப்பிரசகி, சக்கிவால், ஒப்பளஞ்சேரி, தேனி மலை மாடு, பருவ பட்டி மாடு, ஓங்கோல், கீழ் எல்லாமே நான் சொல்லும்போது சிரிச்சான். பிரேசில ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டர் ஆடு மாடு மேய்க்கிறான் சிரிச்சான். என் தம்பிமார்கள் என்ன பண்ணா தெரியுமில, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கிறத போட்டான். ஹெலிகாப்டர்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இன்னும் எங்க ஆத்தல பத்த மாதிரி வாங்குற வாரில் வச்சுக்கிட்டு தூக்குச்சட்டில் கஞ்சி வச்சுக்கிட்டு நான் வைக்க போறேன். நான் தான் சுற்றி இரும்பு வழியை போட்டு மேய விட போறேன். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளத்தை வச்சிட போறேன். சுற்றி கண்காணிப்பு கேமரா கருவியை வச்சிட போறேன். குளிரூட்டப்பட்ட ஏசி யாரை 4 பக்கம் வச்சிட போறேன். கண்ணாடிக்குள்ள நீ உள்ள உட்காந்து கணிப்பொறியில பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த மயில எங்கிட்டு போயிட்டு இருக்கியா, இந்த செவலை ஏய் அந்த ஏறி போய்க்கிறான்டா, ஏய் அந்த இடத்துல சாணியை போடும். வேக்கம் கிளீனர் மாதிரி சாணியை உறிஞ்சிருக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பேன். உறிஞ்சி எங்கள் அப்பா தாத்தா படிக்காத பிள்ளைங்க தூக்கி போட வேண்டியது வண்டியில். டக்குன்னு 1/2 கிலோமீட்டரில் இயற்கை உரங்களை குறிச்சாங்க. 10,000 பேருக்கு மேலே ஃப்ரூட்ஸ் தொப்பி எல்லாம் அங்கே மருத்துவமனை கட்டிட்டு தினம் உடல் பரிசோதனை செஞ்சு தான் வேலைக்கு போகணும். அங்கே ஆடு மாடு ஊசி போட வெட்டினே டாக்டர் அங்கேயே குவார்டர்ஸ் அங்கேயே இருக்கணும். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்கம் பண்ணியாக்க போறியா என்ன கேட்குறேன். ஏன்னா காசு மார்க்கெட்டில் சாலையை முடிச்சிருக்கிறேன் கவர்மெண்ட் சத்துணவு ஆயா 50 பேருக்கு சோறாக்கி போடுற ஆயா அரசாங்க வேலை பார்க்குது. ஆயா கையில் சத்துணவு கொடுக்குற நாத்தால பார்த்தாலும் அரசாங்க வேலை பார்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட கண்ண போயிடுங்க. அரசு வேலையா மாத்திரம் 60 வயசான விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறான், பணி ஓய்வூதியம் கொடுக்குறான். உங்களை தமிழர் தேசிய திருவிழாவை அறிவிக்கிறான் அரசு கொண்டாடுது.
தேசிய விளையாட்டை அறிவிக்கிறான். கபடி காலையை நாமளே அவுக்கிறான். உலக பெருந்தலைவர்களும் கூட்டி வர்றான். 300-400 ஏக்கர்ல தேசிய திருவிழாவை நடத்துறான். ஜல்லிக்கட்டு, பொங்கல், கரகாட்டம், ஜலம்பாட்டம், கபடி, குத்துவத்தை, சண்டை, மானாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், ஒயிலாட்டம், தமிழர் கலாச்சார பெருவிழா நடக்குது. எப்படா பொங்கல் வருமணி இன மக்கள் ஏங்கி கிடக்காங்க. கற்பனை செஞ்சு பாரு. தக்காளியில உணவுக்கு பதப்படுத்தி வைக்கிறதுக்கு உணவு கிடங்கு அங்கே பல பேருக்கு வேலை. அது சேமிப்பு குளிரூட்டப்பட்ட கிடங்கு இந்த பெட்டியில் அடிக்க ஏற்றுறது பல பேருக்கு வேலை. எத்தனை டன் ஏற்றுமதி செஞ்சுருக்கான். படித்த கனி பொறியாளர்களுக்கு வேலை. படித்த கனி பொறியாளர்களுக்கு வேலை. படித்தவனுக்கு எத்தனை டன் ஏற்றுமதி, எவ்வளவு ஊறுகாய்க்கு போயிருக்கு, எவ்வளவு பழக்கூழ் செய்ய போயிருக்கு, எவ்வளவு பழக்கூழா வெளியில் போயிருக்கு, எவ்வளவு ஊறுகாய் வெளியில் போயிருக்கு. இது படித்தவில்லை. ஆக ரொம்ப படிச்சுட்டேன். இதை சந்தைப்படுத்திட்டு வா. அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, ஜெர்மன்வோ நம்ம பண்ணையை எடுத்துக்க. எப்படி தயாரிக்கிற எடுத்துக்க, காணொலியாக எடுத்துக்க, ஆல்பமாக எடுத்துக்க. காட்சி விடாம ரெண்டையும் கொண்டு காட்டு. திஸ் இஸ் அவர் லேண்ட். இது பண்ணை காட்டுறான். அவன் போய் பேச்சு விடான். எங்கால அவன் பார்ப்பான். ஏன் இயற்கை உரத்தை போடுறான்டா. முதலமைச்சர் அமைச்சர் சேகர பொருளாதார அமைச்சராக கிவால கரும்பு ஓட்டிட்டு இருக்கான். நாங்க அசம்பிளியில இந்த கோட்டையில கூட மாட்டாங்க. சட்டசபையை மாட்டு பண்ணிட முடியும். என்னப்பா பிரச்சனை? கேரளாவில் என்ன நடக்குது? பினராயி விஜயன் போயிட்டு இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் அது அவருடைய உம்மன் சண்டி அவர் கடிக்கிறாரு. விஜய் அங்கே இருக்காருண்ணே. என்ன சொல்லுங்க, நான் உன்னை சந்திக்க வரேன். நீங்க எங்கே இருக்கீங்க? நான் இந்த வீட்டில் இருக்கேன். நான் உங்க வீட்டு பக்கம் தான் இருக்கேன். தான் வரேன். முதலமைச்சர் ரெண்டு பேசிக்கிறான். போய் உட்காந்துட்டு ஒரு சாயா குடிச்சிட்டு சரி சரி வாட்டோம் சரி ஓகே போயிட்டாங்க. அப்படி கருணாநிதி இங்கே இல்லையா நீங்க கற்பனை பண்ணிப்பாரு. எப்படி இருக்கும்? அதை மாற்றணும். தயவு செய்து செய்யுங்க. இங்கே காசு கொடுத்தா அடிக்கிறேன். கேரளாவில் ஓட்டு காசு கொடுத்தா அடிக்கிறேன். இந்த சாதி மாற முடியல, மதம் மாற முடியுது. இந்த மாதிரி இனம் மாற முடிஞ்சா நான் மாறி போயிடுவேன். ஆனால் விட்டுட்டு போக முடியல. ஆடு மாடுன்னு நீ நினைக்காத. பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி. தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி. அமெரிக்காவில் வெஸ்காசிங்கிற மாகாணத்தில் ஒரே ஒரு தனி மனிதன் பாலாடை கட்டி வித்ததுல மட்டும் 7 லட்சம் கோடி சம்பாதிச்சேன். எது பொருளாதாரம் தெரியாத பரதேசி போய் மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. இவன் சாராய பொருளாதாரத்தை வச்சு 26,000 கோடிக்கு சாராயம் எடுத்து நம்மளை சாதிச்சுட்டு இருக்கான். இதை மாத்தணும்னு நீ என்னைக்காவது பிடிச்சிருக்கியா? இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் ஆகிறாங்க. எந்த முதலமைச்சர் சாராய தொழிற்சாலை வச்சிருக்கான்? எந்த முதலமைச்சர் வச்சிருக்கான்? 2 பேரும் வச்சிருக்காங்க. நம்மால் 2 பேரும் வச்சிருக்காங்க. இது முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் இல்லை. முன்னாள் சாராய அதிகாரி, முன்னாள் சாராய அதிகாரி. இதையெல்லாம் மாற்றணும். பால், ஆடு, மாடு, கோழி, மீன், காய்கறி, உணவு. நான் என்ன சொல்றேன்? காரை இறக்குமதி செஞ்சுக்கிறேன், சோறை ஏற்றுமதி செஞ்சுக்கிறேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நீ என்ன கையை கட்டிட்டு ஷூவை போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு கொரியன் முதலாளிகிட்ட போய் கையை திணிக்கிறதான் வேலைன்னா நான் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன் நிலத்துக்கு வா. 2000 ஏக்கர்ல எள்ளு போட்டீங்க. எல்லை எடுத்து எல்ல இருந்து என்ன தயாரிக்க தொழிற்சாலை. நீ அங்க நில்லு. எத்தனை லிட்டர் என்ன தயாரிக்கப்பட்டு கணக்கு மாசம் 20,000 சம்பளம் வந்தாரே. ஐயா நான் ரொம்ப படிச்சையா, அமெரிக்கா போறேயா, எவ்வளவுயா சம்பளம்? மாசம் 1 லட்சம்யா. அங்க என்னன்னே இருக்கு? அங்க உங்க ஆத்தா இருக்குமையா? இருக்காது. உங்க அப்பாயா? இருக்க மாட்டார். உங்க தாத்தாயா? இருக்க மாட்டார். உங்க பாட்டி இருக்க மாட்டார். உங்க மாமா, அத்தை, சித்தப்பன், பெரியப்பன், கோயில் திருவிழா, பொங்கல் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லாம 1 லட்சம் அங்கீங்க. இது எல்லாம் இருக்கு. மாசம் 50,000. நீ எங்கேயா இருக்க? நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு 50,000 அங்க போய் கிடக்க போறியா? எல்லாம் இருக்கு. சொந்தம், சொத்து, திருவிழா, விளையாட்டு, பாட்டு இங்க இருக்க போறியா? இதாங்க என்ன தேவை புரிஞ்சுக்கிட்டு எது வரும் காலங்கள் யாரு ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து வாங்க. இப்ப வந்துச்சிய போயிடாது, போயிட்டீங்கன்னா முடிச்சு. தயவு செய்து போயிடாது. எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. கவனிக்க நாடு என்னென்னலாம் எதையெல்லாம் சரி செய்ய முடியும் சிந்திச்சு ஏதாவது இந்த தலைமுறை பிள்ளைகள் இந்த பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதியை இழிவு, தீண்டாமை, எண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தை படைக்க என் அருமை தம்பி தங்கைகள் துணை நிற்குங்க. நீங்க முன்னாடி இருக்குங்க, நாங்க கூட பின்னாடி இருக்கிறோம்.
எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு எதை பற்றியும் பயம் இல்லை, எதை பற்றியும் பயம் இல்லை. நாங்கள் நரேந்திர மோடி மீனைய மோடின்னு கேட்போம். சொன்னீங்கம்மா என்னம்மா இந்தம்மா ஜெயலலிதா கேட்டேன், நீ இந்த மார்க்கெட்டில் வந்து முன்னாள் நடிகை ஒருத்தன் கேட்டு வெளியில் இருக்க முடியாது. நான் 100 தடவை கேட்டுருக்கேன். ஏன் என்னை உள்ள போட்டா சிரிச்சுக்கிட்டு போய் சிரிச்சுக்கிட்டே வரல, என்னை போட்டா இப்போ இருக்கிற மாதிரி 4 மடங்கு வளர்ந்துருக்கு. இந்த இவ்வளோ பேச்சு பேசுகிற ஜல்லிக்கட்டுக்கு என்ன கேள்வி படத்துக்கு பார்ப்போம். 15 இடத்துல நடத்திக்கேன். சுப்பிரமணிய சாமி சொல்லிக்கிட்டு இருக்கானே எப்படி என்னை கைது பண்ணணும்னு. இந்த நாடு அவன் நம்ம போலீஸ் அமைச்சர் மாதிரி கைது கொண்ட போற விரைவில் கால நேரம் இன்னொரு சொல்லிட்டு போறாங்க. அவன் ஒருத்தன் பொறுக்கி இந்த கடைசியா கீழே கிடக்குற பொறுக்கி திண்டி சாப்பிட்றேன். அந்த மாதிரி அதுக்கு பயப்படுற ஆளு இல்லை, எதுக்கும் பயப்படக்கூடாது. எங்களுக்கு கற்பிச்சவர் தெரியும். 5 பதம் அடிமணி பதம் போயிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரியும் உயிர் உன்னதமானது தான், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. என் இனத்தின் விடுதலை, என் இனத்தின் பெருமை. தனிப்பட்ட சீமான் உயிரை இழப்பது அவனுக்கான இழப்பு, அவன் குடும்பத்துக்கு மட்டுமான இழப்பு. ஆனால் என் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. ஜல்லிக்கட்டு நான் விளையாடுங்கிறதுக்கு இல்ல, தலைமுறையா வருகிற மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் விளையாடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தமிழனையும் கடமை. நீ நல்லா கவனிச்சுக்க, நம்ம தாத்தன் பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வைக்கல, பல மகிழ் உந்துகிற கார்களை வாங்கி வைக்கல, பல 1000 ஏக்கர் நிலங்களை நமக்கு வாங்கி வைக்கல, வங்கி நிறைய பணத்தை போட்டு வைக்கல. வங்கியில பணத்தை போட்டா வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. நம்ம பாட்டங்க பாரு, நமக்கு மனையை வச்சுட்டு போனான், ஆறை வச்சுட்டு போனான், ஏரியை வச்சுட்டு போனான், மரத்தை வச்சுட்டு போனான், குளத்தை வச்சுட்டு போனான், குட்டையை வச்சுட்டு போனான், ஆட்டை வச்சுட்டு போனான், மாட்டை வச்சுட்டு போனான், கோழி வச்சுட்டு போனான், சுவாசிக்க நல்லா காற்று குடிக்க தண்ணி வச்சுட்டு போனான். நீ இதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போறியா? ஒரு தடவை யோசிச்சுக்க. அன்னைக்கு நம்ம தாத்தன் ஓட தண்ணியில விவசாயம் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம பாட்டேன் இன்னொரு தாத்தன் தேங்கின தண்ணியில விவசாயம் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம அப்பன் கிணத்துல விவசாயம் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பன் பெரியப்பன் ஆழ்குழாயில உறிஞ்சி விவசாயம் பண்றான். இப்ப தண்ணீர் விவசாயம் போய் தண்ணீர் விவசாயம் வந்துருக்கு. பாத்துக்க, ஆத்துல தண்ணி குடிச்சவன், கிணத்துல தண்ணி குடிச்சவன், குளத்துல தண்ணி குடிச்சவன் போத்தலை குடிச்சுக்கிட்டு தான். உன் பிள்ளை அடுத்து பரவலியை கடிச்சு ரத்தம் குடிக்கிற காலம் வருவதற்கு முன்னாடி நீ எச்சரிக்க, நல்லா கவனிச்சுக்க. ஆஸ்திரேலிய பேரரசன் ஒரு மலங்காட்டில் வாழ்கிற ஒரு விவசாயியை சிந்திக்கிறான். மலைவாழ் மக்களின் தலைவனை அவனை கேட்குறான், இங்கே பாரு, அவர் டிராக்டர் வச்சு உழுது, அவர் நிறைய நிலங்களை உழுது, ரசாயன உரங்களை போட்டு ஆழ்குழாய் கிணறுலேருந்து தண்ணி எடுத்து வச்சு விவசாயம் செய்கிற அந்த பண்ணையாக இருக்கணும். மழை காலம் வர வரை காத்திருந்து மழை பெய்தவன குச்சிக்கிட்ட குச்சியில் கோட்டையை போட்டு அதுக்குள்ள விதையை போட்டுட்டு பெருவரெல்லாம் மூடியே உனக்கும் அந்த பண்ணையாருக்கும் என்ன வித்தியாசம்னு அந்த மலைவாழ் மக்களின் தலைவன் சொல்கிறான். அந்த ஆஸ்திரேலிய பேரரசன்ட்ட, நாங்கள் எங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அந்த பண்ணையார் என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறாருன்ட்டு. தண்ணீரை உறிஞ்சி விற்கலாம்னு நினைச்ச அயோக்கியம் இருக்காம 750 கோடி மக்கள் 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடு இருக்கே, இது பேராபத்தே. இது 20 விழுக்காடா மாத்த என்ன வழின்னு யோசிக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, இதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பார். அதுதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு அவன் செஞ்ச துரோகம். தண்ணீரை உறிஞ்சி வித்துட்டான். நீ கடையில் வாங்கி குடிக்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, பூனை, சிட்டு, இந்த புலி, கரடி இதெல்லாம் எங்கே போய் குடிக்கும்னு என்னைக்காவது யோசிச்சியா? தினம் யானை 1500 யானை தான் இந்தியாவில் இருக்குன்றான். இதில் 600 யானை இந்த 5-6 வருஷத்துல செத்துருச்சு. என்ன அர்த்தம்? காடுகளில் தண்ணி இல்லை, இறங்கி வருது குட்டியோட, இந்த வாகன நெரிசலை கடக்க முடியல, சிக்கி செத்துருது. இதை விடவாடா உலகத்தில் ஒரு வலை இருக்கு. ஏண்டா நீங்கள்லாம் பாம்போட்டு கொள்வது தான் பயங்கரவாதம்னு நினைக்கிறீங்களாடா? சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டு கொள்றது மாதிரி ஒரு பயங்கரவாதம் உலகத்தில் ஏதாவது உண்டா? இதெல்லாம் யாருமே சிந்திக்க மாட்டீங்களா? இதெல்லாம் பேச மாட்டீங்களா? எங்கே போகும்? யானை செத்தா என்னண்டா? யானை தானடா அந்த காலை காப்பாற்றி வைக்கிறது. யானை தானே யானை. எங்கள் ஊர் கருவத்தில்
பலாயிரக்கணக்கில் மயில் நிலத்துல விதைக்கிறத பொறுக்கி தின்றது, குடிக்க தண்ணி இல்லாம சேர்த்துருது. இந்த பாவம் உன்னை வாழ விடுன்னு நினைக்கிறியா? தண்ணீர் மனித உயிருக்கான தேவையா? அனைத்து உயிர்களுக்குமான தேவை இல்லையா? இது எப்படி சரி செய்யப்படும்? எது அரசியல்? வெறும் அரிசியெல்லாம் இருக்கு. ஐயா வந்தா 10 கிலோ இலவசம், அம்மா வந்தா 15 கிலோ இலவசம். இதுவாடா அரசியல்? இதுவா அரசியல்? இதுவா? ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரங்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று பெருமதிப்பிற்குரிய தவத்தில் ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்கிறார். சொன்னங்களே, இலவசம் என்பதை ஒழித்து அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாது நம் இன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை கனவாக கொண்டு எழுந்து வரணும். இன்னைக்கு எழுச்சியும் புரட்சியுமாக அழிக்கப்பட போகிற நம் காலையை மீட்க நீங்க வந்தது போல ஒவ்வொரு சிக்கலுக்கும் நீங்கள் முகம் கொடுத்து நிற்கணும். என்ன கேட்டான், ஏன் மாணவன் அந்த பிரச்சனைக்கு வரல, இந்த பிரச்சனைக்கு வரல, அந்த பிரச்சனைக்கு வரல, எல்லாத்துக்கும் மாணவன் வந்து போறான்னா மந்திரிக்கு வேலை என்னடா? கமிஷன் வாங்கிட்டு படுத்துக்கிறதா? அப்ப மந்திரி எந்திரிக்க சொல்லிட்டு இவனை மந்திரியாக்கி விடுறா? அதானே. அதை புரிந்து கொண்டு முன்னாடிலாம் டாஸ்மார்க்கு கடையில் விழுந்தா எந்திரி, ஜெயலலிதா காலில் விழுந்தா மந்திரி. இப்ப ஜெயலலிதா காலில் விழுந்தா, சசிகலா காலில் விழுந்தா முதலமைச்சர். அரசாங்க வேலை பார்க்கிறவனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு தான் ஒருத்தன் தமிழ்நாட்டில் அமைச்சர் ஆயிட்டான். ஒரு மாப்பிள்ள அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னு கேட்டவன் காலையில மந்திரியா இருக்கேன், சாயங்காலம் எந்திரியா இருக்கேன். அதிமுக அமைச்சரை நம்பி பொண்ணு கொடுக்க முடியாதுங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னடா வித்தியாசம்? அடிக்கடி பாராட்டு நடந்தா திமுக, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தா அதிமுக. எல்லாரும் பேசி ஒருத்தர் தலையாட்டி கொண்டிருந்தா அது பாராளுமன்றம், ஒருத்தர் பேசி எல்லாரும் தலையாட்டி கொண்டிருந்தா அது சட்டமன்றம். ஜெயலலிதா அம்மையார் பேசுவாங்க, எல்லாரும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. அந்த அமைச்சர்கள் சட்டசபை உறுப்பினர் எல்லாம் ஜானி தட்டை போட்டிருந்தா பல லட்சக்கணக்கான ராட்சி போட்டு. நான் கூட நினைச்சேன், ஒரு நாள் உள்ள போய் ஒரே அடி மொத்த தேவை உடனே சாணி தட்டது யாரும் தான் வெளியில போய் தட்டு பேசாம சொல்றதுக்கு படிக்க என்ன தேவை ஒன்ன பிடிச்சி தள்ளிட்டிய. பாப்ப பாராளுமன்றம் வருது, உள்ளாட்சி வருது, இவ்வளவு பேசினவங்க என்ன கேட்கிறேன், இந்த விவசாயி சாகுறேன், இந்த தண்ணியெல்லாம் போச்சு, மேலாண்மை அமைக்கல, எல்லாத்தையும் இந்த குப்பையெல்லாம் எங்கிட்ட கொட்டுறது, ஓட்ட அவன்கிட்ட கொட்டு. தம்பி போடணும்னு போனப்பா, இந்த ரெட்ட மெழுவத்துல உனத்தாப்பா போடணும்னு போனேன். இந்த புள்ள அப்படி வெயில விளந்து கத்துறானேன்னு போனப்பா, அரசியல் நிற்கும் போதுப்பா உனக்கு ஓட்டை போட்டு அந்த ஓட்டு பிரிச்சு அதனால ஜெயலலிதா வந்துருமோன்னு பயத்துலமா உதயசூரியன் ஒரு ஐயா உனக்குத்தான் போடணும்னு போனீங்க, ஒருவேளை உனக்கு போட்டு ஓட்டு பிரிஞ்சு அதனால மறுபடியும் கருணாநிதி வந்துருவாரோன்னு பயத்துல ரெட்டலைக்கு போட்டேன். ஏன் ஒரு ஓட்டை வீணாக்க மனசு இல்லையா? 50 வருஷமா நாட்டையே வீணாக்கிட்டு என்ன கேட்பான், ஜெயிக்கிற கட்சிக்கு தாங்க ஓட்டு போடணும். டேய், நிக்கிற பக்கம் ஜெயிக்க வைக்கணும்டா, அதான் வீரன். ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறது தான் வீரன். எந்த பக்கம் நிக்கிறோமோ அந்த பக்கம் ஜெயிக்க வைக்கணும், அவன் தான் வீரன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது போடுங்க. அந்த ஓட்டுக்காக வந்தவங்க இல்லை, இந்த நாட்டுக்காக வந்த பிள்ளைய. நான் ஓட்டு கேட்டு வரவே இல்லை, என் இனத்தின் உரிமையை கேட்டு தான் வந்தேன். நான் வாக்கு கேட்டு கையேந்தலை, அடுத்த தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கையை கேட்டு தான் கையேந்தி. போட்டா போடு, போடலைன்னா போ. ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்துக்கே போட்டா ஓட்ட, நீ எங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டா ஓட்ட உன் கைக்கு குஷ்டவர்மை வெளியே. ஒரு கஷ்டமும் தீராது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஐயா மோடி எல்லாரும் வங்கிக்குவாங்கிறீங்களே ஐயா, கீழே கட்டிக்கிற லுங்கியும் மேலே போட்டுக்கிற அங்கேயும் மேலே அலைகிறது எங்கல வங்கிக்குவாங்கிறீங்களா சொல்லிட்டு இருக்கலாம். நாங்கள் எங்கடா போகுது? எங்கள் அப்பத்தா 500 ரூபாய் வட்டிக்கு வாங்கி 50 ரூபாய் வட்டியை கட்டிட்டு 450 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி சாக்கு துணியை கீழே வச்சு அதில் கூறு கட்டி விற்று அதில் 500 ரூபா சம்பாதிச்சு
அதுல 100 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வட்டிக்கு வாங்கின காசை கட்டிட்டு அந்த 100 ரூபாயில மிச்சம் மீசி இருந்த காய்கறியை கொண்டு வச்சு அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அதிகாலையில் ஓடி அந்த அதே முதல்ல 500 ரூபாய் வட்டிக்கு வாங்கி அப்புறம் அதுல காய்கறி வாங்கி இப்படி வாழ்றவன் எங்கடா வாங்கிட்டு வந்து மின்னணும் டிஜிட்டல் மின்னணும் ஏடிஎம் பேடிஎம் எங்கடா வருதுன்னா நான் என்ன கேட்கிறேன், மோடி ஐயா சாப்பிட்றாரு, துணிமணி போடுறாரு, எல்லாம் செய்யறாரு, எந்த வங்கியில எந்த ஏடிஎம்ல பணம் எடுத்து இல்ல ராகுல் காந்தி மாதிரி சிக்கனமா வாழ்றாரு. ஒரு தடவை வரிசையில் இருந்து 4000 ரூபாய் எடுத்தாரு. இதுவரை மறுபடியும் வங்கிக்கு வரல. 4000 ரூபாய் நம்ம எல்லாம் ஊதாய்ப்பாய் மக்கள் சிக்கனத்தின் சிகரம் அப்படி வாழ்றாரு. பண மதிப்பிழப்புல மோடி சாதிச்ச ஒண்ணு புள்ளப்பூச்சியா இருந்த ராகுலுக்கு கொடுக்கு முளைச்சு தேராக்குன்னு தான். அவர் கேட்கிறாரு, அங்க பேச முடியுது, தொலைக்காட்சியில பேச முடியுது, இணையதளத்துல பேச முடியுது, யூடியூப்ல பேச முடியுது, வானொலியில பேச முடியுது, பாராளுமன்றத்தில் அறிவை வளர்க்கிற கல்வி தனியாது, உயிர் காக்கிற மருத்துவம் தனியாது, உயிர் ஆகாரம் குடிநீர் தனியாது, நாட்டு மக்களுக்கு பயணம் செய்கிற பாதை தனியாது, பாதுகாப்பு கருவிகள் உற்பத்தி செய்யற ராணுவ தளம் உற்பத்தி செய்யற அதுல அந்நிய செலாவணி முதலீடு தனியாரு, எல்லாமே தனியாரு. ஏன் நீ எந்த வேலையும் செய்யலான்னு கேட்டா தனியார் நல்லா செய்வான், தனியார் நல்லா செய்வாங்கிறத சொல்றதுக்கு ஒரு அரசு. உன் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு படிச்சு. விழிங்கத்துல கேரளாவில் துறைமுகம் கட்டுறாங்க, ஒப்பந்தம் 8000 கோடி, கற்ற ஆள் யாரு? ஐயா அதானி. உங்க மனசாட்சி சொல்லுங்க, 8000 கோடியும் செலவழிச்சுட்டு அப்படியே பன்னீர்ல கை கழுவிட்டு தேசப்பிதா காந்திக்கு பூவெள்ளி வணக்கம் படுத்தி போயிடுவாரா? 3000 கோடி செலவழிச்சிட்டானா பெரிய விஷயம். அப்புறம் ஏன் அது அரசு கட்டளை ஏன் தொடர் வண்டியில கக்கு சொல்லுறதுல அதை கூட தனியார் ஒப்பந்தம் கொடுத்துருக்கான். சென்னையில எல்லாம் வந்துச்சு பாரு, மாநகராட்சியில பணி செய்யறதுக்கு பணியாளர் இல்லை. ஈரோட்ல இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, மதுரையில இருந்து, சேலத்துல இருந்து மாநகராட்சி பணியாளர் வந்து வேலை செய்யறாங்க. எனக்கு அப்படி தெரியும் நினைக்கிறியா? நான் அவனோட வேலை செஞ்ச 30 நாள் என்ன வேலை செஞ்சேன்? தெருத்தவா கூட்டி அல்மே. நான் 2 தெருவை சுத்தம் பண்ணவங்க, மக்கள் என்னோட சேர்ந்து சுத்தம் பண்ண வரல. தம்பி எங்க தெருவீங்க? அன்னைக்கு நான் ஜெயிச்சேன், வீட்டில் போய் அழுதேன். குப்பையை எங்கே கொட்டணும் தெரியாத என் மக்கள், வாழ தெரியாத என் மக்கள், ஆள தெரியாத அரசு, இது ரெண்டையும் காலி பண்ணணும். எங்க தூய்மை இந்தியா வரும்? எங்கிட்டு வரும்? குப்பையை ஒழுங்காப்பட்ட நாட்டு மக்களுக்கு கற்பிக்காத தேசத்தை எப்படி பண்ணுவ நீ? நெகிழித்தால ஒழிக்கல, நெகிழித்தால் நாட்டின் வளத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு கேவலப்பட்ட குப்பையை ஒழிக்கல. எப்படி ஒழிக்கிறாரு தெரியுமா நம்ம ஐயா? எல்லாம் ஒப்பனை எல்லாம் போடுறாரு, அந்த கூட்ட கொஞ்சம் பிச்சை கொடுக்குறாங்க. ரெடி இப்போ தொடங்கிட்டாங்க. ஒரு சாக்குல இருந்து இலை தழையை போட்டுறாங்க. இது குப்பை இப்படி கொஞ்சம் எது அட்றாங்க, மக்காத ஒரு கேவலப்பட்ட குப்பை இருக்குல்ல, பாலித்தீன் தாள், நெகிழி தாள் அடல் போட்டுறாங்க. இது இலை, இது தழைச்சத்து, இலைச்சத்து, மண்ணுக்கு உரம் வரும். இதை குப்பையில் கொண்டு இந்த மண்ணை கெடுக்கிற சனியை இருக்குல்ல அதுல கொட்டுறான், அதை அப்படியே கட்டி கொண்டு கொட்டுறேன். இந்த குப்பையை என்னடா பண்றான்னா அடுத்தது கொண்டு கொட்டி அங்க சொச்சப்பாடு. ஒரே குப்பையை 1 மாதம் கொட்டிட்டு நீங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு பேர் தான் சொச்ச பாரத். சொச்ச பாரத் தூய்மை இந்தியாவுக்கு நம்ம வாய்க்காசு எடுக்கிறான், அதுல பலாயிரம் கோடி எங்க தெரியும் கொடுக்குறான், எங்க கூட்டுறான்? இதுக்கு கமலஹாசன் தான். ஆனா செவாலியர் விருது வாங்கிட்டு வர்றாரு அந்த மனுஷன். அதுக்கு நரேந்திர மோடி சுற்றுலா எல்லாத்துக்கும் ட்வீட் பண்ணிடுவாரு, இது பண்ண மாட்டாரு. நான் கேட்டேன், அவர் தொலைக்காட்சி வாரத்தில் அவர் சொன்னாரு, என்னங்க கமலஹாசன் வாங்கின விருது அந்நிய விருது தானங்க, உங்களுக்கு அந்நிய முதலீடு இன்னைக்கு அந்நிய விருது கசக்குமா? ஒரு நடிகை இந்த மண்ணின் மகத்தான கலைஞர் ஒரு மதிப்பு மிக்க விருது, அதுக்கு மதிப்பிற்கு இல்லை. நீ தான் மதிக்கல, ஊரா மதிச்சு ஒரு விருதை கொடுக்குறேன், ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள்னு சொல்றது உனக்கு வாயில குற்றாக்கு அவ்வளவு அகந்த தொடச்சி எறிகிறான். நீங்க பாரு, நீ ஓட்டு போடு, போடாம போ, நீ வா, வராம போ, ஆனா நான் வெல்றத உலகத்துல எந்த கொம்பனாலும் எடுக்க என்னென்னவோ
பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ எல்லாரும் எனக்காக தான் பேசிக்கிறியா? நீ எங்க உட்கார்ந்து பேசினாலும் நான் தான் வளர்ந்துட்டே இருப்பேன். நீ என்ன பேசினாலும் மக்களை நிச்சயமா பேசுறது பேசிட்டாளாய். நீ எனக்கான அரசியலை தான் விரிவாக்கி செஞ்சுட்டு போற. தமிழ்ட்டினா சீமா மகன் தான் வரும், தமிழன்ட்டினா நான் தான் வருவேன், தற்சார்பு பற்றியா நான் தான் வருவேன், வேளாண்மைனா நான் தான் வருவேன், தற்சார்பு பொருளாதாரம் ஆடு மாடு கோழி குஞ்சினா நான் தான் வருவேன். இதை நல்லா கவனிச்சுக்க. இதை விட்டா அரசியல் இல்லை, புரிஞ்சுக்க. நான் இருப்பேன், இல்லாது போவேன். இதை புரிஞ்சுக்கிட்டு பொழைச்சிக்க. என்னை விட்டா அக்கறையோடு உனக்கு சொல்லித்தரவன்னு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், விஜயகாந்த் இவங்களெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்லை. நான் அரசியல் செய்யணும்னு வந்தவனும் இல்லை. நான் படம் எடுத்து பஞ்சமலை வந்த ஒரு பிரதேசி. படம் எடுத்தா எனக்கு வருமானம். ஆனா இந்த வேலை செய்யறது என் இனமானமும் இருக்கு. என் வருமானமா இனமானமானு நிற்கிறேன். இந்த இடத்துல தள்ளி விட்ட ஒரு தலைவர் இருக்கான் என்னைய. அவன் என்ன சொல்றான்? சாக துணிஞ்சு எல்லாம் உனக்கு தலைமையேற்ற ஒரு தகுதியை ஒருத்தன் வரணும்னா சாக துணிஞ்சவன் அவன் தான் தமிழினத்துக்கு தலைமையேற்ற தகுதியை பெறுவான். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த இனத்தின் மக்களுக்கு நிற்கிறவன் எவனோ அவன் தான் இங்கே முன்னாடி நிற்க முடியும். வேற வழி இல்லை, செய்யறான். என் மொழி செத்துருச்சு, என் இனம் செத்துருச்சு, என் வளம் களவு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதையாவது பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைக்கணும்னு நினைக்கிறான். நிற்கிறான், துணையா நிற்கிறவன்னு நினைக்கிறேன். வா, தூர நிற்கிறவன் இல்லை, நிற்கிறவன் இல்லை. படிக்கல்லாம் இருக்கிறவன் இரு, தடைக்கல்லாம் இருக்கிறவன் தள்ளி நின்று. இவ்வளவுதான் நாங்க சொல்றது. எப்பவுமே வேடிக்கை தான் பார்ப்போம்னா விலகி நின்று வேடிக்கை பாரு. பார்வையாளனா இருக்கிற ஒரு கூட்டம், பங்கேற்பாளனா இருக்கிற ஒரு கூட்டம். பங்கேற்பாளர் இருக்கிறவன் வா, பார்வையாளர் இருக்கிறவன் நீது. ஆனா உறுதியா வெல்லுவோம். ஏன்னா நாங்கள் சத்தியத்தின் சாதாரணமானவர்கள். நாங்க சாகலாம், சத்தியம் செத்ததாக சரித்திரத்தை செய்தில்லை. சத்தியம் உண்மையிலே வெல்லும். நீ பொறுத்திருந்து பாரு, நாம வெல்லுவோம். உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணை மக்களை நம்ம நேசிக்கிறது உண்மையானால் ஒரு நாள் வெல்லுவோம். அன்னைக்கு நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இந்த நாட்டை மக்களை மாற்றி படைக்கும். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மது, ஊழல், லஞ்சம் ஏதுமில்லாத, பசி பஞ்சம் இல்லாத ஒரு தூய தேசமாக மாற்றி படைக்கும். வலிமைமிக்க ஆற்றல். சீனத்துல அந்த நதியை வெட்டுறதுக்கு போய் மாவு நிற்கும் போது மலை குறுக்க நிற்குது. சீனத்தில் பெருந்து இறங்குற அந்த நதியை வெட்ட போறாது, மலை குறுக்க நிற்குது. 1,00,000 பேர் வெளியில் நிற்கிறான். மாவு சொல்றாரு, இது எப்படி மலையை உடைக்கிறது? மக்கள் தான் 1,00,000, கைகள் 2,00,000 உயர்த்தினாரு. 2,00,000 கைகள் கூடி இருக்கிற நாம தான் 2,00,000, கைகள் 4,00,000. நம்பிக்கையோடு உயர்த்துங்கள், நம்பிக்கையோடு உயர்த்துங்கள். நாளைய தூய தமிழகம், உலகம் வியந்து பார்க்கிற ஒரு தூய ஆட்சி, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான மக்களாட்சி தமிழர் நிலத்தில் மலரும். நம்பிக்கையோடு போராடுவோம். நாளை மறுநாள் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. ஐயா மோடி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏமாற்றினார். நமக்கு அது எந்த ஏமாற்றம் இல்லை. அதான் சொல்லுவாருன்னு தெரியும். நான் என் தம்பி அமீரும் நேற்று முந்தானாலே பேசிட்டாங்க. அதனாலே நாம 21 ஜல்லிக்கட்டை நடத்துறது தான். 4 மாடு 5 மாடு அவுத்து இல்லை, 180 மாடுகள். போச்சான்னு திறந்து விடல, பாடிவாசல் கட்டி திறக்கிறான். இடம் எங்கேன்னு குறுந்தகவல்ல புலனத்துல பயிரில அனுப்புறோம். அத எல்லாரும் இங்க சேர்ந்தவர்கள் காவல்துறைக்கு சொல்லு. அது மோதி பார்த்துக்கணும். நம்மளா அவங்களாம் எடுத்தோட சொல்லிட்டு வந்தாங்க. அன்னைக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி 10 பேர் யாருக்கு இல்லாம வந்தா இங்க வந்துட்டாங்க. என்ன சார் இங்கே வரீங்க? நீங்கள் ஏன் இங்கே இல்லை சார், அந்த மாதிரி அங்கே வந்து நின்றுச்சு கஷ்டமாயிடும். அதனால 21ஆம் தேதி காலையில் ஜல்லிக்கட்டு, 21ஆம் தேதி காலையில் ஜல்லிக்கட்டு. அதுக்கு ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்குறோம். சொல்லிட்டு செய்தியாக சொல்கிறோம். மத்திய அரசு
ஐயா மோடி சொல்லிட்டு தான் சொல்றாரு நம்ம முதல்வர், தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம்ட்டு. அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவெடுத்து அவசரமாக ஒரு சட்டசபையை கூட்டி ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றி அதுக்கு எங்களுக்கு ஒரு சல்லிக்கட்டை நடத்துறதுக்கு தடையை நீக்கி கொடுங்க. அதனால உங்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும் உங்கள் கூட நாங்கள் நிற்போம். இல்லைன்னா நீங்கள் இறங்கி போங்க, நாங்கள் பார்த்துக்கலாம். அதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு. நாளைக்கு ஒரு 2 மணி வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா போராட்டத்தை முடிச்சுட்டு ஜல்லிக்கட்டு கிளம்பிடுவோம். கற்றறிந்தவர்கள், மாண்புமிக்க அரசுகள், மதிப்புமிக்க பெருமக்கள், மண்டைக்குள்ள 2-3 மூளைகளை வச்சு தொலைக்காட்சி விவாதம் செய்கிற பேரவைகள் இந்த சட்டத்தை மீது சரியா சொரியா சரங்கெல்லாம் கட்டுக்கிறாங்க. என்னையே சட்டத்தை மீற வைத்தது யார்? நான் 3 ஆண்டுகளா தடை நீக்கி விளையாட விடுன்னு கேட்கிறேன். என்னைய முட்டாப்பை மக்கங்கிற, நீ காட்டு மிராண்டிங்கிற, என்னை படிப்பறிவு இல்லாதவங்கிற, இடைய அம்மனமா பல பேர் தெரியும், அவங்க காலில் விழுந்து விழுந்து கும்பிடுறேன். என்னைய நாகரிக மக்கள் காட்டு மிராண்டினா அம்மனமா நிக்கிறவங்க காலில் 21ஆம் நூற்றாண்டை விழுந்து கும்பிடுறியே, இது அதிநவீனமா? இது அதிநவீன நாகரிகமா? நானும் மானங்கடா உங்களை கேட்கிறேன். நீங்க ஒருத்தர் நான்கு சத்ததா தெரியல, பழசுங்கிறீங்க, எல்லாம் பழசுங்கிறீங்க. உங்க அம்மாவுக்கு 95 வயசுனா உயிரோட கொளுத்திருக்காடான்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். வெக்கங்கட கேட்கிறேன். எவனும் எனக்கு எதிர்த்து பதிலும் சொல்ல மாட்டேன், விவாதத்துக்கு வர மாட்டேங்க. ஆனா அங்கே நின்றுக்கிட்டு ஐயா அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, நேரம் நின்று பேசுறா. ஏதாவது சொல்லு, என்ன பதில் சொல்லு. கேட்கணும்ல, அதுக்கு பதில் சொல்லு. என் தடையை மீற வைக்கிறது யாரு? நீ. நியாயமா நீதிமன்றத்தை அவமதிக்கிறது, மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத எவனும் எதுக்கிட ஆட்சியில் இருக்க? எதுக்கு ஆட்சியில் இருக்க? நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே தத்துவம் தான். எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர், அவனை விட இங்க பெரிய மேதை இல்லை. அவனை விட அடித்தளத்தில் அருந்தி அங்குலமா வளர்ந்து வந்த ஒரு அறிஞர், ஒரு மேதை அவனு கிடையாது. உனக்கு தெரியாது. அதான் இருக்கிற வழி ஒன்னே ஒண்ணுதான். நான் கண்ட தத்துவம், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, அதிகாரம் நம்மளை கண்டுக்கல, நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற. நான் என்ன சொல்றேன், இந்த நாடும் சட்டமும் என்னையும் மதிக்கல, நான் இந்த சட்டத்தை நாட்டையும் நான் மதிக்கல. மக்களுக்காக சட்டம் இயற்றப்பட்டதா? சட்டத்துக்காக மக்கள் உருவாக்கப்பட்டாங்க. என் சட்டைக்காக உடம்பா, என் உடம்புக்காக சட்டையா? இது அடிப்படையில ஒரு எளிய மகனின் கேள்வி. இது எவன்டையும் பதில் இல்லை. எத்தனையோ சட்ட திருத்தத்தை கொண்டாந்துருக்கீங்க, இதுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியாதா? இப்ப தெரியுதா? அது ஏதோ ஒவ்வொரு காலையும் நினைச்சான், அது நாட்டையே குத்தி பேசணும்னு தெரியல. இப்ப 26 மெரினா கடற்கரையில் குடியரசு தினம் நடக்குமானே தெரியல. அது ஜோலார்பேட்டைக்கு போட்டுட்டானா, ஜாபர்கான்பேட்டைக்கு போட்டான். சவுகார்பேட்டைக்கு போ. அது என்ன சொல்றாங்க, சட்டத்துல இடம் இல்ல, குடியரசு தினத்துக்கு மெரினாட இடம் இல்லைட்டான். நம்மளோட பல பேர் சேர்ந்துட்டான். நமக்கு வேலை மிச்சம். நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கிளம்புனா பாருங்க, தமிழன் இல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, ஆகா இதை கேட்க 80 பேராச்சு. எவ்வளவு நமக்கு இன்னைக்கு நிறைவேறுது. இதை பார்க்க நான் நேசித்தும் பெருமக்கள் எல்லாம் இல்லாம போயிட்டான். இதை புரட்சி பாவலன் பாரதிதாசன் பார்த்துருக்கணும், பாவலரியர் பிரிஞ்சித்தனார் பார்த்துருக்கணும். இது பெரும் இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜன் ஐயா கக்கன், மனித புனிதர் ஐயா கக்கன், இதை என் தலைவன் பிரபாகரன் இப்ப பார்க்க கொண்டாடிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லியா நடக்குது? யாழ்ப்பாணத்துல காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு இந்த பொங்கலுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் நடக்குதுன்னா எப்படி நடக்குது? உலகம் பூரா 10 வருஷம் இருக்கு. அண்ணே அண்ணே பிரான்ஸ்ல தூதரகத்துக்கு முற்றுகிட போறோமே, அண்ணே கனடால கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இந்திய தூதரகத்துக்கு போன அவனை அப்படியே பண்ணிடலாம்னே, அப்படியே பண்ணிடலாம். கிளம்பி உலகம் முழுமைக்கும் ஒரே கொடி, உலகம் முழுமைக்கும் ஒரே மொழி, உலகம் முழுமைக்கும் ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அது எழுதுனாங்க.
இனி தமிழனை வீழ்த்துவது வெல்வது கொல்வதெல்லாம் சாத்தியம் இல்லை. நான் செய்யலின செத்து மடிகிற ஆள் இல்லை, செய்யலின சாகடிங்கிற ஆளு. புரியுதா? இந்த பறை சொல்லுவான், இது சாவு கடிக்கிற வரை இல்லை, பல வேற சாகடிக்கிற வரை. பறைய அடிக்கிற கிளம்பிக்க ஆளுங்க. பல வேலைகள் இருக்கு, பல வேலைகள் இருக்கு. உறுதியா வெல்றோம், நம்பிக்கையோட நில்லுங்க. எவன் வந்தாலும் சரி, இந்திய ராணுவமே மொத்தமா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு 21 நம்ம ஐயா பாவம், நம்ம ஐயா பாவம், அவரை விட்டுருவோம். ஐயா நீங்க எப்ப பேசுறது இல்ல, கடைசி வரை பேசாம பிள்ளைங்க நாங்க பார்த்துக்கிறோம். கேள்வி எவன் கேட்டாலும் ஓடப்பட்ட அவன் கேள்வி. எங்கும் தடியடி நடக்க இல்லை, நடந்துருச்சு. நீங்க போய் சொல்லக்கூடாது. அவ்வளவு பெரிய மனுஷன், உங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். அது ஒரு 10 நாளா வேற இருக்கீங்க, 3 நாள் போட்டுருக்கீங்க. நீங்க அது என் பார்த்து எங்க மூதாதை முருகனை வேற கும்பிட ஆளாக்கிய நீங்க போய் சொல்லக்கூடாது. தடியடி நடத்திருச்சு உங்க அரசு, அது தப்பு, அது ரொம்ப தப்பு. அந்த மாணவர்கள் தீப்பிடிச்சா உங்க போலீஸு, என் தம்பி கேட்டான், என் தம்பி இமானோட சொன்னான், டேய் மாட்டு கொம்புக்கே பயப்படாத, போலீஸு கம்புக்கு பயப்படாத. எங்க ஊர் சிறாவையில் அடிச்சா போலீஸை விட்டு அடிச்சா கருவை கட்டுல சீமை கட்டுல ஓடத்த மாதிரி எங்கிருந்து கட்டுங்க, அவன் ஓடுறது கட்டிப்பாங்க சார கட்ட ஆபத்துக்கு விட்டா ஐயோ அம்மா ஐயோ அம்மா கிளம்புது. அந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா அறவழியில் போராடுகிற பிள்ளைகளை நீங்க அமைதி காத்து நிற்கணும். திருப்பி அவடிச்சா பஞ்சாயத்துக்கு நாங்களாம் வரமாட்டோம். பார்த்துக்கோங்க. 2வது, இப்ப நீங்க எங்கே நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஜல்லிக்கட்டை நான் ஓடவில்லை, ஓட விட்ட போய் கட்டுங்க. நான் சொல்றேன், நீங்க சட்டத்தின் ஆட்சி செய்யுங்க, சட்டத்துல இருந்து பிறந்தாதீங்க. சட்டம் தன் கடமையை செய்யணும். இந்த நாட்டின் உயர்ந்த நீதியை நீங்க மதிக்கணும். அந்த நீதி உங்க நாட்டு மக்களை தூக்கி போட்டு தொடர்ச்சியா மிதிக்கணும். ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். தடைய நான் மீறேன், நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, நான் சட்டப்படி செய்யல. இதெல்லாம் பேசுறது செய்யறதுக்கு தான் இருக்கு. நாளைக்கு வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏன் காலையில வந்துடப்பா, ஏடா அப்புறம் சொல்றப்பா வந்துடப்பா, ஆனா உறுதியா ஜல்லிக்கட்டுப்பா. மதுரையில இங்க 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 வீட்டிலே படுத்துக்கிட்டு 15 ஊருக்கு ஓட விட்டேங்க அலைய. ஆனா எல்லா வேலையும் தயாராகிட்டு இருக்கு. உள்ளங்கை அளவு ஒரு நாட்டில இருந்து உலகத்தை உலகவாக்க தலைவலி 3 கிலோமீட்டருக்குள்ள மொத்த ராணுவ தூக்கி வளைச்சிட்டான். அந்த 3 கிலோமீட்டர் எல்லா தொடர்பையும் துண்டிச்சுட்டான். அந்த நிலையிலேயே சர்வதேச தொடர்பு எடுத்து பேசுகிற அந்த அமைப்பு கட்டமைப்பு வச்சிருந்த தலைவனின் மகன் தான். உளவுத்துறை என்ற காலையில் எடுத்து சாரி டுடே ப்ரோக்ராம் காலையில் அம்மையார் ஜெயலலிதா வீட்டில் டிஃபன், மதியம் அம்மையார் சோனியா காந்தியோட லஞ்சு. சார் உன் வேலை என்னை உழவு வாக்குறது, என்கிட்ட கேட்டு எழுதி சம்பாதிக்கிறேன். சீமா எங்க வரேன், சீமா யாரை தெரிஞ்சுக்கிறேன், சீமா எங்க தண்ணி வைக்கிறேன், சீமா எங்க எச்சுக்குறேன், இதான ஒரு வேலை. அதை பார்த்து எழுது. நீ எனக்கிட்ட இருந்த இடத்துல சம்பளம் வாங்கிட்டு போறதுக்கு எங்க சம்பளம் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. போ போ போ, அது செல்லாது. இப்போ என் நம்பியெல்லாம்
சார் ஐயா எங்க சார் சார் இப்போ 2 நாளாக கேட்கறது இல்லை. எனக்கு இங்கே படுத்து கிடக்கிறேன். அவன் தெரியும் ஜல்லிக்கட்டு ஓட விட்டு தான் போவாங்க. நீ ஜல்லிக்கட்டு ஓட விடலைன்னா காவல் நிலையத்தை வாடிவாசலாக்கி கட்டி விட்டுரு. எனக்கு வேற வழி கிடையாது. வழி இல்லைங்கும்போது நாமளே ஒரு வழி. ஏன் நான் ரொம்ப கஷ்டப்படுறோம்? காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல்துறை காவல் நிலைய வாசனை தான் இருக்கும். உள்ள தவிர்த்து அது நடக்கும். நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க, மிகுந்த நம்பிக்கையோட இருங்க. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், நான் இங்க வருங்க, உன்னை ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில நீ தோற்கிற வரைங்க. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை வெந்துட்டான், எல்லாத்தையும் நண்பர்களுக்கு கொடுத்துட்டான். பொண்ணு மணி அது வர சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லையே அலெக்சாண்டர், உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு நண்பர்கள் கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே ஓடி குதிரை மேல உட்காந்து வாழை உயர்த்தினா வானத்தை நோக்கி நண்பர்கள்ட்ட சொல்றான், என்ற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்காங்க. எங்கள் தலைவன் சொல்றான், என் அண்ணன் சொல்றான், என் உடன் பிறந்தவன் சொல்றான். என்ன சொல்றான்? நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்திருக்கு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக. அந்த நம்பிக்கையை பற்றி வெல்லுவோம். நாம நினைக்கிற அரசை இந்த மண்ணை நிறுவனம். கட்டாயமா நம்ம நினைக்கிறது நடக்கும். தடை நூறு. இனிமே நாளைக்கு நம்ம நடத்திட்டோம்னா இனிமே தடை நீக்க சொல்லி கேட்காத. உனக்கு ஒன்று சொல்லுங்க, விடுதலை புலிகள் மீது தடை இருக்கு. நான் என் கால் தூசலை கூட மதிக்கிறேன். தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு பேசுறாருன்னு ஒரு தடவை போட்டாங்க. எப்ப வாடா 140 பார்த்தேன். காளைகளுக்கு 140. புலிகள் மீது தடை இருக்கு. தடை செய்யப்பட்ட இதை ஆதரிச்சு பேசுன்னு உள்ள போட்டாங்க. என் தம்பியும் சேர்த்து போட்டாங்க. அன்னைக்கு வெளியில வந்து மறுபடியும் பேசுங்க விடுதலைக்கு போட்டாங்க. வெளியில வந்து மறுபடியும் பேசுங்க விடுதலைக்கு போட்டாங்க. வெளியில வந்து மறுபடியும் பேசுங்க விடுதலைக்கு போட்டாங்க. இதெல்லாம் அளவு மாற்றிட்டாங்க. முதல்ல 50 நாள், அப்புறம் 90 நாள், அப்புறம் 6 மாதம் அப்படி போட்டாங்க. நான் எந்த வேகத்தில் உள்ள போனோம்னா அதே வேகத்தில் வெளியில் வந்தேன். அவங்க பயந்துட்டாங்க. இப்போ இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுடைய அலைபேசியில் ஏன்னா அலைபேசியில என் தலைவன் படம் இல்லாமல் இருக்கீங்க. தமிழ்நாட்டில் பல காவல்துறை அதிகாரிகள், பல உளவுத்துறை அதிகாரிகளுடைய அலைபேசியில என் தலைவன் படம் இருக்கு. என் தலைவன் படமா பிரச்சனை வந்துருக்கான். நான் விளையாட்டுக்கு சொல்லேன்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்துக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் வரும்போது என் தலைவனை மார்பில் பச்சை ஊற்றிட்டு தான் உள்ள வரலாம். சட்டசபைக்குள்ள நாங்க போகும்போது இந்த இடத்துல என் தலைவனை பச்சை ஊற்றி தான் வருவோம். இந்த நாட்டின் அரசியல் சட்டம் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டது பிரபாகரன் குற்றவாளி தீவிரவாதி சொல்லிச்சோ அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே என் தலைவன் படத்தோட தடைனா அதை உடை, சீரைனா அதை நிறை. இதான் நம்ம தத்துவமா இருக்கணும். அஞ்சக்கூடாது. ஜெயில் கட்டினதே நமக்கு தான். நாம 1-2 படிச்சதே கம்பி என்றது தான். சேன தண்ணி தொட்டு வைக்கும் போது சக்கரை தண்ணியில இருந்து தொட்டு வைப்பாங்க. குறிப்பா எங்க ஆத்தாலும் சாராய் தண்ணியில தொட்டு வச்சாங்க. இந்த பேச்சு பேசுறாங்கன்னா அதுதான் காரணம். நான் சும்மா இருக்க முடியாது. நாக்கு நம்மனுங்க பேசிட்டே இருக்கணும். ஏன்னா சாராய் தண்ணியில சாராய் சக்கரை தண்ணின்னா சாராய் தண்ணி என்ன பிறந்தியா போயிடாதயா ஆத்தா கறிக்கஞ்சி ஆக்கி வச்சிருக்கு. அது சாப்பிட்டு போயா என்னம்மா இது கொண்டாந்தியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊரல். அது ஒரு வாழ்க்கடா. அதெல்லாம் வாழாம இருக்கலாம். சும்மா போட்டு சுற்றி லைஃபா பலவை தலைக்கவசம் போகாம தலையை சாப்பிடும்.
சேரும். இது ஒரு வாழ்க்கை. நகரம் பிரிஞ்சு வெளி எல்லாத்தையும் மாற்றணும். தடை இல்லாதவங்க கவலைப்படாத. விடுதலை புலி மீது தடை இருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லுது, இதே உச்சநீதிமன்றம் விடுதலை புலி மீது தடையை நீக்க கேட்குது, முடியாதுன்னு சொல்லுது. அதுக்கு காரணம் 37 சொல்லுது. 37ல் 17 சீமான் 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 14 காரணம் என்னைய சொல்லுது. தொலைக்காட்சி கேட்குறது, புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அந்த நெறியாளர் கேட்குறது, சீமான் உங்களை தானே காரணமாக சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க பேசுறீங்களாமே ஆதரிச்சு, நான் ஆதரிச்சு பேசுறதை இந்த நொடியிலிருந்து நீக்கிக்கிறேன், நீ தடையை நீக்கு, அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு பயப்பட வேண்டிய இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்சு 80 விழுக்காடு தடை நொறுங்கிருச்சு ஜல்லிக்கட்டுக்கு. இந்த போராட்டத்தை பார்த்து பலவே அள்ளு கலந்துட்டா, வீட்டை விட்டு வெளியே வர. இனி எதுக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்த ஆண்டு இப்பவே நம்ம பாதி ஊர்ல ஓட விட்டுட்டோம். அடுத்த ஆண்டு நம்ம எல்லாருமே உற்சாகமாயிருவோம். தடை வார்த்தையில தானே இருக்கு, ஓட தடைன்னு சொன்ன அன்னைக்கு சொன்னேன் நானு, தடையாமடா ஜல்லிக்கட்டுக்கு இந்தியாவிலே, இந்தியாவில் தடையாங்க, இந்தியாவில் தடையாம். தமிழ்நாடு எங்கள் நாடு, இந்தியாவின் பக்கத்து நாடு. இதுதான், இதை கவனத்தில் வச்சுட்டு இரு. தடை அதை பற்றி கவலைப்படாது. தடை அதை உடைக்கும் தமிழர் படை. நீ மடக்கி வைக்கவும் முடக்கி வைக்கிறோம், நாங்கள் கொடை இல்லை, மாணவ வீரம் கொண்ட புலிப்படை. அது உனக்கு நிழலா இருப்பேன். இந்த இனத்துக்கு உண்மை நேர்மையுமா இரு, நான் உனக்கு உயிரா இருப்பேன். நின்று அடி சரி. இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சியில ஒரு படம் எடுத்தேன். புறவண்ணன்னு விஜயகுமாருக்கு நான் சொன்னேன், இவர் வேலையால ஒரு எஜமா, வாடகை மாயாண்டி என்னோட சண்டைக்குன்னு கூப்பிடுறான் காரிச்சாமி. சொல்லுவான், எங்க ஐயாவை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னைய கம்ப்யூட்டர் ஜெயிச்சுறான். ஐயாவை சொல்லுவேன், ஐயா உங்களை வண்டியில உட்கார வச்சுட்டு முன்னாடி இருந்து வண்டி ஓட்டிட்டு போறேன்னு சாமின்னா, எதிர்த்த மாதிரி வர ஆபத்து எந்த ஆபத்தா இருந்தாலும் எனக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வரணும். அதனால காரிச்சாமி முதல்ல என்னைக்கு ஜெயிச்சுட்டான். அது மாதிரி இந்த நாட்டுல, இந்த மண்ணுல, இந்த மக்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எனக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வரணும். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கேன், உனக்கு ஒரு தம்பி இருக்கேன், உனக்கு ஒரு மகன் இருக்கேன், உனக்கு ஒரு மாமன் இருக்கேன், உனக்கு ஒரு மச்சான் இருக்கேன், உனக்கு ஒரு சித்தப்பா இருக்கேன், உனக்கு ஒரு பேர் இருக்கேன். எதை தாண்டி தான் உனக்கு பிரச்சனை. நீ எதா இருந்தாலும் சொல்லு, உலகத்தையே சரி பண்ண நினைக்கிறேன். ஒரு உள்ளங்க பிரச்சனை இந்த நாட்டுக்கு பண்ண மாட்டோமா? கவலைப்படாம இரு, மகிழ்ச்சியாவா. 150 காலம் அவுக்குறோம், 21ஆம் தேதி ஓடுது.